இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க. நிறைவான மகிழ்ச்சியை தருவது கூட்டு குடும்பமா தனி குடும்பமா என்ற தலைப்பு. இந்த மாதிரி நேரத்தில் இது பேச வேண்டிய தலைப்பாயா? ஒரு நல்ல தலைப்பு போடக்கூடாதா அப்படின்ட்டு இளைஞர்கள் நினைக்கலாம். காரணம், அவங்கெல்லாம் இன்னும் குடும்பம்னா என்னன்னு தெரியாதவங்க. அதுக்குள்ளே போன பிற்பாடு தான் அதனுடைய நிலைமை அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்கணும். நாங்கள்லாம் அதில் அனுபவப்பட்டவங்க. இருந்தாலும் இதை கேட்க போகிறது தொலைக்காட்சியில் பல லட்சக்கணக்கான தமிழர்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் பொருத்தமான ஒரு தலைப்புன்னு சொல்லி தான் இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதுவும் புதிதாக ஏதாவது ஒரு தலைப்பு இருக்கணும். ஏற்கனவே தொலைக்காட்சியில் ஒரு 20 தலைப்பில் பேசிட்டோம் நாங்கள். இது ஒரு புதுமையான தலைப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான ரசிகர்கள், இந்த மாதிரி ரசிகர்கள்ட்ட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை படமாக்குறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. காரணம் என்னென்னா, இங்கே நல்லா ரசிக்கிறவங்கள தான் இந்த கேமரா படம் பிடிக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருப்பாங்க பருதாமல். பட்டிமன்றத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோஷ்டி உட்காந்துருக்குது, அப்படியே உட்காந்துருக்கு. ஆனால் இங்கே அப்படிலாம் யாரையுமே காணோம். பரபரப்பாக இருக்கிறீங்க. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு டிவியில் நம்ம முகம் தெரியணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தரும் ரொம்ப அக்கறையோடு உட்காந்துருக்கீங்க. அதனால் இதில் முன்னால் இருக்கவங்கள தான் நாங்கள் எடுப்போம்னு நீங்கள் நினைக்காதீங்க. யார் நல்லா ரசிக்கிறாங்களோ அவங்க கடைசியில் இருந்தால் கூட அவர்களை எடுப்போம். அதனால் நல்ல ரசிகர்களுக்கு இது அருமையான இடம். அது நாங்கள் ஒரு ஊருக்கு பேச போனால் நானும் என்னென்னமோ ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஊர் முழுவதும் 5 கிலோ இஞ்சி தின்ன மாதிரி உட்காந்துருந்தேன். அப்படியே பயந்துட்டேன் அந்த ஊரை பார்த்து. அந்த ஊர் தலைவரை கூப்பிட்டேன், என்னையா அது எதுவும் கால்ரா பரவி இருக்கா, இப்படி உட்காந்துருக்குதுங்க ஜனங்கள்லான்னு கேட்டதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் தாங்க சொன்னேன், ஐயா பேசி முடிக்கிற வரைக்கும் எவனாவது மரியாதை இல்லாமல் சிரிச்சிங்க மக்கா வெட்டி பிடிவேன்னு சொல்லியிருக்கேன் ஐயா அப்படின்னாரு. உடனே அவரை கூப்பிட்டேன், முதல்ல ஒன்றையை வெட்டணுமையா மேடையில் வச்சு, ஜனங்களை சிரிக்க வேணான்னு சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீலாம் ஒரு தலைவரான்னு கேட்டேன். இந்தியாவில் ஒரு பிரதமர் 5 வருஷம் சிரிக்காமையே இருந்தார், உங்களுக்கு யாருன்னு தெரியும். ஆனால் அவர் நம்மளை என்னைக்காவது சிரிக்க வேணான்னு சட்டம் போட்டிருக்காரா? அவர் எங்கேயுமே அப்படி தான் உட்காந்துருப்பார். பார்லிமெண்ட்லேயும் இப்படி தான் உட்காந்துருப்பார். கிரிக்கெட் மேட்ச்சில் டெண்டுல்கர் 6 அடித்து கிளப்பிக்கிட்டு இருப்பார், அப்பயும் இப்படி தான் பார்ப்பார். என்னத்துக்கு அடிக்கிறார் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலனமே இல்லாமல் இருப்பார். ஆனால் அவர் நம்மளை சிரிக்க வேணான்னு சொல்லலை. ரொம்ப அற்புதமான ரசிகர்கள் மத்தியில் நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு தலைப்பு. அது இந்த காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு, அற்புதமான தலைப்பு. இன்றைக்கி குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதுக்கு சில உதாரணம் சொன்னால் தெரியும். ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சுட்டு 2 வருஷம் கழித்து ரொம்ப சவிக்கம் இல்லாமல் போயிட்டார். அந்த ஆள் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டார், வாடிங்க, 2 வருஷமாக நான் சொன்னது நீ எதையுமே கேட்கல, இதையாவது கேளு, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் சாக போகிறேன், நான் செத்த பிறகு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னாரு. அந்த அம்மா, ஏங்க இந்த நேரத்தில் போய் இதை சொல்கிறீங்களே, சொல்கிறத கேளு, அது நான் சொல்கிற ஆளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னாரு. யாரங்க? இந்த 3வது வீட்டு முனியாண்டியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. இல்லைங்க, அவன் உங்கள் எதிரிங்க அப்படின்னு இருக்கு, அதனால தான் உன்னைய கல்யாணம் பண்ண சொல்கிறேன். அவனை பழி வாங்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேறு வழியே தெரியலடின்னு இருக்கான். செத்த பிறகு கூட தன்னுடைய மனைவி கஷ்டப்படணும்னு நினைக்கிறான் பாருங்க. அப்போன்னா அந்த குடும்ப வாழ்க்கை எவ்வளோ பரிதாபமாக இருந்திருக்கு பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல்ங்கிறது எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு வீட்டில் இன்னொருத்தர் வரும்போது அந்த வீடு எப்படி இருக்குது, அந்த குடும்பம் இருக்கும்போது புதுசாக ஒரு ஆள் விருந்தாடி வரான், அந்த ஆளை அந்த வீட்டில் எப்படி நடத்துகிறாங்கங்கிறத வச்சு அந்த குடும்பம் நிறைவான மகிழ்ச்சியான குடும்பமாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு வீட்டில் நல்ல விருந்து போட்டாங்க, பிளேட்டில் வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் சந்தோஷமாக. அந்த ஆள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கேட்குறாரு வீட்டுக்காரர், சாப்பாடு எப்படிங்க? பிரமாதம் அப்படின்னு. ஆனால் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, உன் வீட்டு நாய் தான் என்னை முறைச்சிக்கிட்டே இருக்குன்னு இருக்கான். அப்போ அவன் சொல்லியிருக்கான், நீ சாப்பிட்றதே அதோட தட்டில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, பின்ன அது முறைக்காமல் என்ன செய்யும்னு இருக்கான். நல்ல சாப்பாடை நாய் தட்டில் வச்சு கொடுத்தாக்க இனிமேல் அவன் இன்னொரு வீட்டில் எங்கேயாவது சாப்பிடணும்னு நினப்பானா? இன்னொருத்தர் வரும்பொழுது அந்த வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்தும் அந்த வீடு மகிழ்ச்சியான வீடா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கலாம். இன்றைக்கி தலைப்பே நிறைவான மகிழ்ச்சியை தருவது எது, தனி குடும்பமா கூட்டு குடும்பமா அப்படின்னு ஒரு தலைப்பு. குடும்பம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை அது மட்டும் இருந்தால் அதுக்கு ஒரு குடும்பம்னு இன்றைக்கி நம்ம பேர் கொடுத்தோன்னா ரேஷன் கார்டு கொடுத்துருவாங்க. ரேஷன் கார்டு கொடுக்கப்படுவதெல்லாம் குடும்பம்னு நம்ம ஏற்றுக்கிற முடியாது. ஒரு சில குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோஷ்டி இருக்கும்.
ஒரு அப்பா அப்புறம் 3 அண்ணன் தம்பி ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அந்த அண்ணன் தம்பி கல்யாணம் ஆன அந்த பிள்ளைகளும் இருக்கேன், அதுகளுடைய பிள்ளைங்க இருக்கேன். அப்புறம் அவர் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அது எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருக்கிற குடும்பத்தை தான் நாங்கள் கூட்டு குடும்பம்னு சொல்கிறோம். தனி குடும்பம்ங்கிறது ஒரு கணவன் மனைவி பிள்ளைய அது மட்டும் தனியாக ஒரு வீட்டில் குடியிருக்காங்க பார், அதைத்தான் தனி குடும்பம்னு நாங்கள் சொல்கிறோம். நிறைவான மகிழ்ச்சி, எதுலேயுமே ஒரு மனுஷன் நிறைவான மகிழ்ச்சி அடையணும்னு ஆசைப்படுவான். ஒரு பயணம் பண்ணால் கூட நிறைவான பயணம்ங்கிறது என்னன்னா, எந்த இடத்துலையும் பிரச்சனை வராத ஒரு பஸ்ஸில் ஏறி போனோம்னா அது நிறைவான பயணம். ஆனால் சில நம்ம ஊர் பஸ்ஸுகள் அப்படியா போகுது, எங்கன வேகமாக போகும்போதே இப்படியே பார்க்குறாங்க, இவ்வளோ வேகமாக போகிறாங்க, எங்கன போட்டு தள்ள போகிறானோ அப்படிங்கும்போது பூண்டு போய் ஒரு இடத்துல நின்றேன். கண்டக்டர் டிரைவனை அடியில் படுத்துக்கிட்டு ரிப்பர் நடக்கேன். உடனே பயணி ஒருத்தர் கேட்பார், பஸ்ஸு எப்போ எடுப்பீங்க, எப்போ போகும் தஞ்சாவூருக்கு, போகிறப்போ போகும் அப்படிம்பாரு. அவசரமாக போகணுமியா தஞ்சாவூருக்கு, அவசரத்துக்கெலாம் இங்கே நாங்கள் வண்டி ஓட்ட முடியாது, அப்போ வேறு வண்டியில் ஏறினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைவில்லாத ஒரு பயணம், அதை நினச்சி வேதனை போட்டுக்கிட்டு இருப்பார். குறிப்பிட்ட நேரத்தில் தஞ்சாவூருக்கு நான் போயிருந்தேன்னா மகிழ்ச்சியாக போயிருப்பேனே அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி தீபாவளி அன்னைக்கு வரப்போகுது. இந்த தீபாவளிங்கிற பண்டிகை வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆளும் என்னென்ன டைப்பில் இருப்பான் தெரியுங்களா? தீபாவளி ஒரு 10ஆம் தேதி வருதுன்னா 1ஆம் தேதியிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலைக்கு உண்டாயிருவானு. ஒரு மில்லு தொழிலாளி தீபாவளி நெருங்க பிள்ளைகளெல்லாம் இப்படியே பார்ப்பார், இவங்களுக்கெல்லாம் துணி எடுக்கணும், ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கான் பாரு எனக்குன்னு இப்படி, இவனுக்கெல்லாம் பேண்ட்டு சைஸே அமையாது போல இருக்க, மூத்த பயலை பார்ப்பார் இப்படியே. அந்த நேரத்தில் தான் அந்த ட்ரெஸ்ஸை பற்றி சிந்திப்பார். மனைவியை பார்த்தா அப்பன் அந்த நேரத்தில் அவருக்கு அவ்வளவு கோவம் வரும். ஏன்னா தீபாவளி அப்போ துணி எடுக்கணும்ல, துணி எடுக்கணுமா, ஆமாம், அப்புறம் எடுக்காமல் பக்கத்து வீட்டுக்காரி எடுத்துக்கிட்டு அங்கே வாருங்க இப்படியே அடுக்கி கொண்டு வர்றா அப்படிங்க, அதுக்கு என்ன செய்ய சொல்கிற அப்படின்ட்டு அந்த ஒரு மில்லு தொழிலாளி அந்த போனஸுக்காக ஆசையாக காத்துக்கிட்டு இருப்பார். ஒரு வாத்தியார் அவர் தீபாவளி எப்படி பார்ப்பார், பயல்கள்ட்டெல்லாம் கேட்பார், தீபாவளி நீங்கள்லாம் எப்படா கொண்டாட போகிறீங்க அப்படின்னு. நாங்கள் எங்கே சார் கொண்டாட போகிறேன், நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்தா தீபாவளி ஞாபகமா சார் எங்களுக்கு வரேன், உங்கள் முகம் எங்களை விட்டு மறைஞ்சாதான் சார் நாங்கள் தீபாவளியை பற்றியே நினப்போங்கிறான். காரணம் இன்றைக்கி வாத்தியாரை பற்றி அப்படி ஒரு கணிப்பு வச்சுருக்கானுங்க. ஒரு வாத்தியார் அமிலத்தை பற்றி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது டம்ளரில் அமிலம் வச்சுருந்தார். கையில் ஒரு 5 ரூபா நாணயத்தை எடுத்து, மாணவர்களே இந்த அமிலத்தில் இந்த 5 ரூபாயை போட போகிறேன், அது கரையுமா கரையாதான்னு கேட்டார். ஒரு பையன் எந்திரிச்சு கரையவே கரையாது சார்ன்ட்டான். இன்னும் நடத்தவே இல்லை, உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்டார். எனக்கு அமிலத்தை பற்றி தெரியாது சார், 5 ரூபாயை பற்றி தெரியாது சார், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார். ஏன்னா நீங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கே 5 ரூபாய்க்கு காப்பி வாங்கி தர மாட்டேங்க, 5 ரூபா கரையும்னு தெரிஞ்சா நீங்கள் போடுவீங்களா சார் நாம்பார். அசந்துட்டான் அவர் வாத்தியார். பையன் எதெல்லாம் சேர்த்து படிக்கிறான் பார் இன்னைக்கு அப்படின்ட்டு. ஒரு வாத்தியாருக்கு தீபாவளிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த தீபாவளி அட்வான்ஸ்னு வாத்தியாருக்கு கொடுப்பாங்க 1000 ரூபா. அந்த 1000 ரூபாயை வச்சு அவருடைய மனைவிக்கு ஒரு புடவை வாங்கிறது கூட அது பத்தாது. இன்னைக்கு அவருக்கு ஒரு 3 பிள்ளைங்க இருக்குது. அந்த 1000 ரூபா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்னு பந்தாவாக வரிசையில்னு வேறு வாங்குவார். என்ன வாங்க போகிறீங்க, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு. எவ்வளோன்னு கேட்டால் என்னமோ 80,000 ரூபா வாங்க போகிறது மாதிரி அந்த 1000 ரூபாயை வாங்குறதுக்கு அது நிற்கிற வரிசையை பார்க்கணும். நல்ல வேலை போன வருஷம் வரைக்கும் 500 ரூபா தான் இருந்துச்சு. இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் 1000 ரூபா மாற்றினாங்க. அப்படி பார்க்குறோம் நம்ம. அதே மாதிரி ஒரு துணிக்கடைக்காரர், அவருக்கு தீபாவளி எப்படி இருக்கேன், அவருக்கு அவர் பிள்ளைகளுக்கு துணி எடுக்கிறத பற்றி கவலைப்பட மாட்டார். ஊர் போய் நிறையா எடுத்தால் தான் அவர் சந்தோஷமாக இருக்க முடியும். யார்? துணிக்கடைக்காரர். பெரும்பாலும் பணக்காரங்கள்லாம் ஆடி மாதமே போய் துணி எடுத்துருவாங்க தீபாவளிக்கு, விவரமான ஆளுகள்லாம் ஆடி மாதமே. ஏன்னா அப்போ தான் சீப்பாக இருக்குது, நிறையாது எடுத்து நீட்டாக பேக் பண்ணி வச்சுருவான். பொழைக்க தெரியாத ஆளுங்க தான் தீபாவளி அன்னைக்கு போய் அவன் சொல்கிற ரேட்டுக்கு வாங்கிட்டு வர்றது. அதில் ஆண்களும் பெண்களும் துணி எடுக்க போகிற கதை இருக்கே, குடும்பத்தோடு போவாங்க. அதில் போய் அந்த அம்மா பெண்கள்லாம் உடனே துணி எடுத்துகிட்டு வந்ததாக சரித்திரமே கிடையாது. போய் ஒரு 3 மணி நேரம் அந்த துணி கடைக்காரரை பைத்தியம் பிடிக்கிற ரேஞ்சு கொண்டு போயிருங்க. அந்த சேலையை எடுங்க, இந்த சேலையை எடுங்க, அதை எடுங்க, அவர் அம்புட்டும் எடுத்து போடுவார். இந்த பெரிய பார்டராக எடுங்க அப்படின்ட்டு. பெரிய பார்டரை பார்த்துட்டு பார்டர் ரொம்ப பெருசாக இருக்குது, சின்ன பார்டராக எடுங்க. நீ தானே பெரிய பார்டர் கேட்ட, அவர் பெரிய பார்டராக எடுத்து போடுவார். பார்டர் பெருசாக இருக்குது, சின்ன பார்டராக எடுங்க, சின்ன பார்டராக எடுத்து போடுவார். பார்டர் ரொம்ப சின்ன இருக்குது.
இது ரெண்டுக்கு மீடிய பாடுறா எடுங்கன்ட்டு. அவ்வளோதாம்மா சேலை அப்படின்னா கூட போன ஆள் இப்படியே பார்ப்பார் புருஷன், எப்படி எடுப்ப அப்படின்னு. வெளியே போய் நில்லுங்க, மெதுவாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. ஒரு வெளியே போய் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு எப்போ வருவான்னு உட்காந்துருப்பார். அங்கிட்டிருந்து ஒரு பீடி பார்ட்டி வந்துச்சு. என்ன பிரதர் இங்கே நிற்கிறீங்க? 11 மணிக்கு உள்ளே போனால் துணி எடுக்க 3 ஆகுது இன்னும் வரல அப்படின்னு. அந்த பீடி கேஸ் சொன்னிச்சு, என் சம்சாரம் நேற்று போனாயா துணி எடுக்க, இன்னும் காணா, நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், எந்த கடையில் இருக்கான்னு தெரியலன்ட்டு 2 வகுத்தறிச்சலை பரிமாறிக்கிட்டு ஒரு தீபாவளிக்கு துணி எடுக்கிறதுல கூட அவ்வளவு டெக்னிக்காக எடுப்பாங்க. இந்த தீபாவளின்னு ஒரு பண்டிகை மட்டும் இல்லாட்டி துணி எடுக்கிறதே நம்மளால மறந்துடுவேன். ஒரு சட்டையை போட்டு அப்படியே ஓட்டிடுவானுங்க. ஒரு சில ஆளுகளுக்கு இந்த தீபாவளிங்கிறது அந்த துணி எடுக்கிறது அப்படிங்கிற நல்ல வேலை அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த நேரத்துலையாவது அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தட்ட காமிக்கிறத பார்க்கணும். அந்த புது ட்ரெஸ்ஸை பக்கத்தில் இருக்கவங்க பார்க்கலன்னா அவன் அப்படியே அழுது செத்துருவான். அதில் அந்த புது புடவையை கட்டிக்கிட்டு வேணும்னே அந்த பக்கத்து வீட்டுக்கு வந்து பலகாரம், அந்த பிஞ்சு போன முறுக்கு ஒரு 4 கொடுக்கறதுக்கு வர்றது. அது எதுக்குன்னா முறுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, அந்த சேலையை காட்டுறதுக்குன்னே. நாங்கள் எங்கள் வீட்டில் முறுக்கு சுட்டுருக்கோம், சாப்பிடுங்கக்கா அப்படிங்க. அந்த முறுக்கு அப்படி சுட்டுட்டு அந்த அப்படியே 2 அப்படியே ஒரு ஆட்டம் கொடுங்க. உடனே சேலை எங்கே எடுத்த, ரொம்ப நல்லா இருக்கே, வெரி குட், முறுக்கு அருமையாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. உண்மையிலே அது வந்து 650 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். ஆனால் உருற ரீலை பார்த்தா 2400 ரூபா. 2500க்கு தான் தருவேன்னாங்க. நாங்கள் அடித்து பிடிச்சி 2400 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஒட்டியிருக்கேன் 650 அப்படின்னு. இங்கே 650 எழுதியிருக்கு. அது வந்து சேலையோட நம்பரு அப்படிங்க. அந்த நிறைய ரூபாய்க்கு வாங்கினோம்னு சொல்கிறதுல ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அந்த பயலிய அந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவன் பண்ணுற பந்தாவை பார்க்கணுமே. அப்படியே ஜாலியாக அப்படி சுற்றிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் காட்டுவான். இங்கே பார் ஜீன்ஸு சூப்பராக அப்படின்னு. ஜீன்ஸ் அவங்க அப்பா விவரமாக தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஏன்னா இப்போ போட்டான்னா அடுத்த தீபாவளிக்கு தான் கலட்டுவான்னு தெரியும். ஏன்னா ஜீன்ஸ் பேண்ட்டை கலட்டினோம்னா அதனுடைய மரியாதை இல்லை. ஏன்னா குடியரசு தின தன்னைக்கு போட்டால் சுதந்திர தின தன்னைக்கு தான் துவைக்கணும், அப்போ தான் ஜீன்ஸ் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மகிழ்ச்சி அடைகிறது தீபாவளிக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். அதே மாதிரி ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவர் தீபாவளி எப்படி பார்ப்பார்? அவர் யோசிப்பார். அவருக்கு வருஷம் தீபாவளி வந்து போகும். ஆனால் யாராவது துணி எடுத்து கொடுத்தா தான் அவருக்கு தீபாவளி. 10 பேர்த்தினுடைய வாயை பார்ப்பார் அவர். யாராவது நம்மளுக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுக்க மாட்டாங்களான்னு. அப்படிப்பட்ட அந்த கோஷ்டியும் தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த தலைப்பை கூட நிறைய பேர் கூட்டு குடும்பமாக உட்காந்து பார்ப்பாங்க, சில பேர் தனி குடும்பமாக உட்காந்து பார்க்க. தனி குடும்பமாக உட்காந்து பார்க்குற கணவனும் மனைவி, ஒரு பொம்பளை சின்ன குழந்தை அப்படி உட்காந்துருக்கேன். இப்படியே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தரை பார்த்துக்கிட்டு டிவியில் நல்லா பேசுகிறாரு, வேறு வையி ஒன்றும் சரியில்லை, தனி குடும்பம் கூட்டு குடும்பம். எங்கள் அப்பனையெல்லாம் பிரிஞ்சு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து அதை வேற ஞாபகப்படுத்துகிறானுங்க இங்கே வந்து அப்படின்ட்டு அந்த தனி குடும்ப கோஷ்டி ஆஃப் பண்ணணும்னு நினைக்கும் சில கோஷ்டி. ஒரு சில பேர் தனி குடும்பமாக நிம்மதியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா இந்த பெருசு புடுங்கல்லேருந்து நிம்மதியாக அங்கே வந்து பார்க்குறோம்டான்ட்டு. கூட்டு குடும்பம் எப்படி டிவி ஓடிக்கிட்டு இருக்கேன், ஒரு சினிமா கொட்டையை மாதிரி இருக்கேன் பெருசு. அங்கிட்டு ஒரு ஆள் லொட்டு வெத்தலாக்கு இடிச்சுக்கிட்டே இருப்பார். டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அதை அப்புறம் இடித்து தின்னான்னா அப்படின்னு. போடா இதனுடைய அருமை உனக்குன்னா தெரியும் அப்படின்ட்டு அதை வலித்து அவர் போட்டுக்கு இருப்பார். முக்கியமான ஒரு காட்சி வர்றப்ப ஒரு கிளவி எந்திரிச்சு காப்பி ஓட்டு கொடு அப்படிங்க. இந்த முடிஞ்சோன்னே ஓட்டு தர்றேன், சும்மாரு அப்படின்னு சண்டை வந்துடுறாங்கண்ணே. இங்கே தீபாவளியில் அங்கேயும் பட்டிமன்றம் இங்கேயும் பட்டிமன்றம். காப்பி வேணுமா வேணாமான்னு இங்கே பட்டிமன்றம் நடக்கும், அங்கே ஒரு பட்டிமன்றம் நடக்கும். கூட்டு குடும்பம் பட்டிமன்றத்தை பார்க்குற தோரணையே வேற. இப்படிலாம் ஒரு தனி குடும்பமும் கூட்டு குடும்பமும் எப்படி மகிழ்ச்சியை பெறுகின்றன, அதற்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக பேசுகிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. தனி குடும்பமே அப்படிங்கிற அணிக்கு 2 பேர், கூட்டு குடும்பமே அப்படிங்கிற அணிக்கு 2 பேர். தனி குடும்பமே அப்படிங்கிற அணியினுடைய தலைவர் உண்மையிலே அதற்கு பொருத்தமானவர்கள். கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக பட்டிமன்ற மேடைகளிலே தனக்கே உரிய நகைச்சுவை பாணியிலும் இலக்கிய மேடைகளிலும் புகழ் பெற்றவர் பேராசிரியர் புனிதா ஏகாம்பரம் அவர்கள் தனி குடும்பமே என்ற அணிக்கு அணித்தலைவராக வந்திருக்கிறார். திண்டுக்கல் MVM மகளிர் கலைக்கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். கூட்டு குடும்பமே என்ற அணியினுடைய தலைவராக வந்திருப்பவர் புதுக்கோட்டையிலே தமிழாசிரியராக அரசு பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கும் பெரும் புலவர். நகைச்சுவையாக பேசுவதிலும் பாடல்களை பாடி உங்களை மகிழ்விப்பதிலும் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து கொண்டவர். சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளிலெல்லாம்
அவர் நிகழ்ச்சிகளை நடத்தி புகழ் பெற்றவர். இப்பொழுது கூட்டு குடும்பமே என்ற அணிக்கு தலைமையேற்று பேச வந்திருக்கிறார் பெரும் புலவர் அரங்க நெடுமாறன் அவர்கள். தனி குடும்பமே என்ற அணியில் பேராசிரியர் புனிதா ஏகாம்பரம் அவர்களுக்கு துணையாக வந்திருப்பவர். அவர் என்னோடு பல நிகழ்ச்சிகளில் மேடைகளிலே இப்பொழுது பட்டிமன்றத்திலே பேசி வருபவர். பல வெளிநாடுகளுக்கும் என்னோடு வருகை தந்தவர். கவிஞர் குயிலன் அவர்கள் திண்டுக்கல் மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அடுத்து கூட்டு குடும்பமே என்ற அணியில் பேசுவதற்கு திருமதி ஜாஸ்மின் ஜோசப் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர் கூட்டு குடும்பமே என்ற அணியில் புலவர் அரங்க நெடுமாறனுக்கு துணையாக பேச வந்திருக்கிறார்கள். அருமையாக நீங்கள் ரசிக்கக்கூடிய இந்த தலைப்பு, மிகச் சிறப்பாக இந்த தலைப்பு அமையும் என்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் யாராவது இடையில எந்திரிச்சு போகணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து தனித்தனியாக போங்க. ஏன்னா நம்மளால் இது வரைக்கும் தனியாக போனதாக வரலாறே இல்லை. ஒருத்தர் போனால் ஒரு 20 பேர்த்த கூட்டிகிட்டு தான் போவார். வாப்பா போகலாம், முடிய போகுது அப்படின்ட்டு. நீங்கள் போகணும்னா தனியாக எந்திரிச்சு போங்க. அதே மாதிரி பெண்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவங்க பழக்கம் எப்படின்னா, எப்படி கூட்டமாக வந்து உட்காடுறாங்களோ அதே மாதிரி கிளம்பணும்னு நினச்சாலும் கூட்டமாக கிளம்பிடுவாங்க. அப்படியே லட்சுமிக்கா போகலாமாக்கா அப்படின்னு அவ்வளோதான் இந்த ஏரியாவே காலி ஆயிரும். தயவுசெய்து நீங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்தாப்பில் எந்திரிச்சிங்கன்னா வணக்கம் நன்றின்னு முடிச்சிருவான். அதனால் இனி பேச்சுவார்த்தை உங்களுக்கு நமக்கும் தான். எவ்வளவு நேரம் நடத்தணுமோ நாங்கள் தயாராக இருக்கிறோம். நகைச்சுவையும் இசையும் சிந்தனையும் கலந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய விவாதம் தொடங்குகிறது. நிறைவான மகிழ்ச்சியை தருவது கூட்டு குடும்பமே என்ற அணியை தொடங்கி வைத்து பெரும் புலவர் அரங்க நெடுமாறன் அவர்களை பட்டிமன்றத்தின் விவாதத்தை வழங்க வரும்படி கேட்டு என் தொடக்க உரை நிறைவு செய்கிறேன். நன்றி. அன்பிற்கும் மிகுந்த பாராட்டுதலுக்கும் உரிய பெருமைக்குரிய, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் போட்டிருக்க அந்த சிலுக்கு ஜிப்பா எப்படி இருக்குங்கிறீங்க? அப்பா நீதிபதி அவர்களே, என்னை அறிமுகப்படுத்துகிறப்ப பெரும்புலவர் நீங்கள், நகைச்சுவை பாட்டு அதெல்லாம் சொன்னீங்க. நான் பேச ஆரம்பிக்கிறப்ப திடீர்னு சட்டை மேல் இந்த பாருங்க, என்ன வேணாலும் சொல்லுங்கள், இதை சிலுக்கு சட்டைன்னு மாத்திரம் சொல்லாதீங்க. சிலுக்கு சட்டை தானே அது? ஏன்னா இது ஏன் சட்டைங்க. நம்ம ஆளுங்க சிலுக்க சட்டை போட விடாமே கொண்டு விட்டானுங்க. நீங்கள் வேற சிலுக்கு சட்டை சிலுக்கு சட்டை. ஐயா தெரியாமல் சொல்லிட்டேன், நாளையிலேருந்து டிஸ்கோ சாந்தி சட்டை போட்டுவாங்க. பெருமைக்குரிய இந்த அரங்கத்தினுடைய தலைவர், கல்லூரி பெருமைமிகு கல்லூரி முதல்வர் அவர்களே, ஆபீசர்ஸ் கிளப்பை சார்ந்த பெருமைக்குரிய உறுப்பினர்களே, உலகம் முழுதும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் இதயத்திலே ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்கிய இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பெருந்தகை நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் லியோனி அவர்களே, இரு தரப்பிலும் வாதிட வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கக்கூடிய அன்புக்குரிய பெரியோர்களே, நண்பர்களே, என் உயிரிலும் மேலான மாணவ செல்வங்களே. அப்படி போடு அருவாள, கணக்கு பண்ணிட்டார்ல உங்களை, இவர் பொழைச்சிக்கிருவார். உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். கூட்டு குடும்பத்துக்கு வரக்கூடிய பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா? நாத்தாங்காலில் இருக்கக்கூடிய பயிரை எடுத்து வயலில் நடுற மாதிரி. நாற்றாங்காலில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கும், வயலில் உள்ள சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கும், அதனுடைய சீதோஷ்ண நிலை ஒரு மாதிரி இருக்கும், இது ஒரு மாதிரி இருக்கும். இந்த கூட்டு குடும்பத்தில் இவ பல நன்மைகளை, பல பழக்க வழக்கங்களை, பல பெருந்தன்மைகளை, பல குணங்களை இவ கற்றுக்கிறா. அதனால தான் கவியரசு அன்னைக்கு என்ன சொன்னாரு, முன்பு தெரியாத உண்மைகள்லாம் இவளுக்கு தெரியும் பாரு. அதை பாட்டில் சொல்லுவாரு, மலராத பெண்மை மலரும், முன்பு தெரியாத உண்மை தெரியும், மயங்காத கண்கள் மயங்கும், முன்பு விளங்காத கேள்வி விளங்கும். அருமையாக சொல்லுவார். இதனால தான் கல்யாண வீட்டில் இந்த பாட்டை வைக்கிறது. நான் போன மாதம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். மாப்பிள்ளை தாலி கட்ட போகிறப்ப ஒரு பாட்டு வச்சாம் பாருங்க, என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராக. ஒரு நிமிஷம், மாப்பிள்ளை கரெக்டாக தான் போட்டிருக்காங்க.
நிறைய ஆம்பளைகளோட கதை முடிகிறதே அன்னைக்கு தானே. ஒரு நிமிஷம் மாப்பிள்ளை யோசிச்சான், கட்டுவோமா இல்லை அப்படியே ஓடி போயிடுவோமா அப்படின்ட்டு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்கிறான். கூட்டு குடும்பத்தில் தானே ஒற்றுமையா இருக்குது. பாரதி சொன்ன ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இருக்க, அதை எங்க ஊர்ல ஒரு மாதிரி சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுங்களா? ஒன்று பட்டால் ஒன்று தொலைஞ்சா நம்ம நிம்மதியா வாழலாங்கிறான். அவன் விளக்கத்தை பார்த்தீங்களா? அதாவது பெண் என்பவ எப்படி தெரியுங்களா? ஒரு புது புத்தகம் மாதிரி. இப்போ புதுசாக ஒரு புத்தகம் வாங்குறீங்கன்னு வைங்க, பையன் கையில் அதை அப்படியே ராவா கொடுத்துடக்கூடாது. புஸ்தகத்துக்கு கூட ராவா, அது கூட மிக்சிங் கொடுப்பாரு போல இருக்கு இவரு. அப்படியே கொடுத்துடக்கூடாதுன்னு சொன்னேங்க. அதாவது அதுக்கு அட்டை போட்டு பைன் பண்ணி கொடுக்குறோம்ல, அது மாதிரி குடும்பத்துக்கு வந்த அந்த பெண் என்ற புது புத்தகத்துக்கு அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்ற 4 ஓரங்களை வைத்து அன்பு என்ற நூலினால் தைத்து ஆண்மகன் என்ற அட்டையை போட்டு பாசம் என்ற பசையை தடவி கற்பு என்ற கலிக்கோவை சேர்த்து கட்டுப்பாடு என்ற மிஷினிலே கொடுத்து 4 பக்கமும் கட் பண்ணி மாமியாருங்கிற லேபிளை ஒட்டி மாமனாருங்கிற மார்பிளை ஒட்டினாதான் அந்த புத்தகத்துக்கு மரியாதை, பாதுகாப்பு. புஸ்தகத்துக்குள்ள ஒரு குடும்பத்தையே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் பாரு. அதனாலதான் கவிஞன் பாடினா, புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான் அப்படின்னு பாடினான். ஐயா, நீங்க சொன்ன உதாரணம்லாம் கரெக்டு. இந்த மாமியாரை அட்டைன்னு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி ஒரு சிறப்பான உதாரணம் வேற எதுவுமே இல்லை. ஏன்னா எப்போ வேணாலும் கரண்ட் கீழே விழுந்துடும், அவ்வளோதான். மாமியாருக்கும் மருமகனுக்கும் நம்ம நாட்டில் எவ்வளவு மரியாதை கொடுத்த நாடு. இப்போ மாமியார் மருமகன் நேராக பார்த்துக்க மாட்டோம் தெரியுங்களா? ஆமாம். இப்போ எங்கள் மாமியாரை நான் நேராக பார்க்க மாட்டேங்க. ஊருக்கு போகிறேன்னா அவங்க அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு மாப்பிள்ளை போயிட்டு வரட்டான் அப்படிம்பாங்க. நான் இங்கிட்டு திரும்பி இவ்வளவு நாளாக இன்னும் போகலையான்னு நினச்சிக்கிட்டு சரி அத்தை போயிட்டு வாங்க. ஒருத்தன் சொன்னால் மாமியாரும் மருமகனும் ஏன் நேரடியாக பார்த்துக்கிறது இல்லைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொன்னால், மாமியாரை மருமகன் பார்த்துக்கிட்டே இருந்தால் அவனுக்கு ஒரு நினப்பு வருமா. என்ன நினப்பு தெரியுங்களா? நம்ம சம்சாரமும் வயசானா இப்படித்தானே இருப்பா, நம்ம சம்சாரம் வயசானா இப்படித்தானே இருப்பா அப்படிங்கிற அந்த நினப்பு மாப்பிள்ளைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மாமியா வந்து மருமகனுக்கு முன்னாடி அடிக்கடி வர்றதில்லை. எங்கள் ஊரில் ஒரு டெய்லரு, என் ஃப்ரெண்டு, அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? 500 ரூபா உள்ள கத்திரிக்கோலை அங்கிட்டு போட்டிருப்பாரு, 10 பைசா ஊசி, அந்த ஊசியை சட்டையில் சொருகி இருப்பார். நான் கேட்டேன், என்னென்ன இது கத்திரிக்கோலை 500 ரூபா அதை கண்டபடி போடுறீங்க, ஊசி 10 பைசா அதை சட்டையில் சொருகி இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அவர் விளக்கம் சொன்னார். இந்த கத்திரிக்கோளை விட ஊசி வந்து ரொம்ப ஒசந்ததுப்பா. கத்திரிக்கோள் என்ன பண்ணும் தெரியுமா? 1 2 வெட்டும், 2 4 வெட்டும். இந்த ஊசி 2 1 சேர்க்கும், 4 1 சேர்க்கும். புதுசா கூட்டு குடும்பத்துக்கு வரக்கூடிய பெண்ணு எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும், வேறுபாடு உள்ளவங்களை. அதனாலதான் தமிழ பெண்ணை தையல்னு சொன்னான். தையல் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இதுதாங்க. இப்ப இந்த பாருங்க, குடும்பம் தான். எங்க சகோதரி புனிதா வந்து பேச போறாங்க. அதாவது பெண்களுக்கு தையல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஆம்பளைங்க வாயை தைக்கிற வேலையை அதுக்கு தான் செய்யுதுங்க அப்படின்ட்டு நாங்கள் விளக்கம் படிச்சிருக்கிறோம். இப்போ ஐயா புதுசாக ஒன்று சேர்க்கிறார், குடும்பத்தை சேர்க்கும் தையல். குடும்பம்னு இருந்தால் பிரச்சனை வராமல் இருக்குமாங்க? கூட்டு குடும்பத்தில் பிரச்சனை வரதான் செய்யும். தனி குடும்பத்தில் பிரச்சனை இல்லையா? இப்போ எனக்கும் எங்கள் வீட்டுக்காரமாவுக்கும் இப்போ 2 நாளாக சண்டைன்னு வைங்க. சண்டைன்னு இருந்தால் பையன் இருப்பான், வீட்டில் பையன் இருப்பான், 2 நாளாக பேசிக்கவே மாட்டோம். பேசிக்க மாட்டோம்னா என்ன, பையனை வச்சு பேசிக்கிட்டு இருப்போம். பையன் வந்து ஒரு மெசஞ்சர் மாதிரி. ஒரு நாள் நான் வெளியில் பேப்பரை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். அங்கேருந்து வந்தான் என் பையன், வந்து கேட்டான், அப்பா உனக்கு காப்பி வேணுமான்னு அம்மா கேட்குதுன்னா. நான் கோபமாக இருக்கேனா, படா உங்கள் அம்மா வைக்கிற காப்பியை நாய் குடிக்குமா அப்படின்னு. இல்லை, இவன் நேராக அடுப்பங்கரைக்கு போயிட்டான். போய் எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட, அம்மா நீ வைக்கிற காப்பியை நாய் குடிக்குமான்னு அப்பா கேட்குது. அவன் அங்கே இருந்துக்கிட்டே சொன்னான், 15 வருஷம் எது குடிச்சிச்சின்னு கேளு. அவன் மேற்கொண்டு வேற லீவ் போட்டு வந்து வம்பு வளர்த்து வரக்கே இருக்கான். என் மகன் அங்கேருந்து வந்து, அப்பா 15 வருஷமா எது குடிச்சிச்சின்னு அம்மா கேட்குதுங்கிறான். நான் சொன்னேன், டே காப்பியை கொடுத்துட்டு போய் சேர்றா பள்ளிக்கூடத்துக்குன்னு. அது மாதிரி ஒத்து போயிடுறோம்ல, பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அப்புறமேல ஒத்து போகிற தன்மை இருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் சொன்னால், மாமியார் மருமகள் பிரச்சனையை பற்றி தான் இவங்க பேச போகிறாங்க. கூட்டு குடும்பத்தில் கூட்டு வீடுனா என்னங்க? சந்தோஷம், மகிழ்ச்சி. வீடுனாலே தமிழை என்ன சொன்னா தெரியுங்களா? சொர்க்கம்னு சொன்னான்.
சொர்க்கம் மகிழ்ச்சியாக இருக்கணும். மாமனார் மாமியார் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்க. என்எஸ் கிருஷ்ணன் பழைய படத்தில் என்எஸ் கிருஷ்ணன் டிஏ மதுரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்எஸ் கிருஷ்ணன் டிஏ மதுரத்தை பார்த்து சொல்லுவார், சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போ ஒரு பிரச்சனை வந்துடும். என்ன சொல்லுவார் தெரியுங்கன்னா, பெண்களுக்கு தான் பொம்பளைங்களுக்கு தான் முன்கோபம் ஜாஸ்திம்பார். அந்த மாதிரி இருந்துக்கிட்டு அது என்ன அப்படி சொல்கிறீங்க, ஆம்பளைங்களுக்கு தான் முன்கோபம் ஜாஸ்தி. இவர் இருந்துக்கிட்டு இல்லை பொம்பளைங்களுக்கு தான் முன்கோபம். யாருக்கு முன்கோபம்னு பிரச்சனைங்க. கொஞ்சம் நேரம் கழித்து என்எஸ்கே அங்கேருந்து எந்திரிச்சு போய் டிஏ மதுரத்தை கட்டி பிடிக்கிற மாதிரி போவார். அந்த காலத்து சினிமா கட்டி பிடிக்க முடியுமா? இப்போ பாருங்க எல்லாம் ஒன்றா பிறழுது, எது ஆம்பளை எது பொம்பளைன்னே தெரியலை. சரி இருக்கட்டும், கட்டி பிடிக்கிற மாதிரி போனவுடனே டிஏ மதுரத்துக்கு கோவம் வந்து, சே தள்ளியா தள்ளியா அங்கிட்டு போயா கையடியாங்க. உடனே என்எஸ் கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாருங்க, பாரு உன்னை நான் கட்டி பிடிக்க வந்தோடனே உனக்கு எவ்வளவு கோபம் வருது, நான் செஞ்சதையே நீ என்ன செய், எனக்கு கோபம் வருதான்னு பாருங்க. வீடுன்னா சந்தோஷமா இருக்கணுங்க. கூட்டு குடும்பத்திலானே குழந்தைய ஒழுங்கா வளர்க்குறா. தனி குடும்பத்தில் குழந்தை எங்கே ஒழுங்காக வளர்க்குறா? கூட்டு குடும்பத்தில் பெரியவங்க தாத்தா பாட்டிலாம் இருந்து கதை சொன்னாங்க, ஆத்திச்சூடி சொன்னாங்க, கொன்றைவேந்தன் சொன்னாங்க, ஹரிச்சந்திரன் கதையை சொன்னாங்க, புத்தர் கதையை சொன்னாங்க, மகாத்மா காந்தி கதையை சொன்னாங்க. தனி குடும்பத்தில் உள்ள பையன் ஒரு வீட்டில் 4 வயசு பையன் தனி குடும்பத்தில் வளர்றான். குப்பரை படுத்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு பாடுறான். என்ன பாட்டு பாடுறான் தெரியுங்களா? மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, தூங்கி ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் வீணா. 4 வயசு பையங்க, அவனுக்கு அண்ணனே இல்லை. அண்ணன் காதல் என்னாச்சுங்க. இதில் படத்தை பார்த்துட்டு சொல்கிறான், இந்த சீனு அற்புதமாக இருக்குது, என் ஆயுஸ்லேயே இப்படி இந்த சீனை அவனுக்கு ஆயுசே 4 தான், ஆயுசே பார்த்தது இல்லைங்கிறான். தனி குடும்பத்தில் வளர்ந்த பசங்க. ஏன் இலக்கியத்தை எடுத்துக்கங்க, கல்யாணம் ஆன 1 மாதத்தில் தனியாக போனதுனால தானங்க கோவலன் வந்து மாபெரும் தவறே செய்தான். கூட்டு குடும்பத்தில் இருந்தால் 12 வருஷம் ஒரு ஊரில் பொண்டாட்டி விட்டுட்டு இன்னொருத்தி வீட்டில் இருந்திருக்க முடியுமா? விட்டுருப்பாங்களா? தனி குடும்பத்தில் இருந்ததுனால தானே. தனி குடும்பத்தில் பயல்களே பாருங்கள். என்கிட்ட ஒரு பையன் வந்தான், ஐயா லீவு வேணும்னா. எதுக்கடா லீவுன்னு? எங்கள் தாத்தா செத்து போயிட்டாரியான்னா. தாத்தாலாம் இல்லையே, நீ தனியால் இருக்கிற? இல்லை தாத்தா ஊர்லேருந்து வந்திருந்தாரியா, செத்து போயிட்டார் அப்படின்னு. சரி போடா அப்படின்னு விரட்டி விட்டுட்டு சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு அவன் வீட்டு வழியாக தான் போகிறேன். அவன் வீட்டில் இப்போ திண்ணையில் உட்காந்து அவங்க தாத்தா வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு எனக்கு? நான் ஏயா காலையில் உன் பேரை நீ செத்து போயிட்டேன்னு சொன்னாங்கிறதுக்கு அவர் வெத்தலையில் சுண்ணாம்பு தடவிட்டே சொல்கிறாரு. அப்படியா சொன்னா? என்கிட்ட வாத்தியார் செத்து போயிட்டார் பள்ளிக்கூடம் லீவில் சொன்னாங்கிறார். எல்லாம் தனி குடும்பத்தில் வளர்ந்த பசங்க, ஒன்றும் லாயக்கு இல்லைங்க. ஒரு பையன் பஸ்ஸில், டவுன் பஸ்ஸில் என்னை கண்டவொடனே எந்திரிச்சான். என்னடா வாத்தியாருக்கு மரியாதை உட்கார் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் எந்திரிச்சு, இந்த காலத்தில் என்னப்பா வாத்தியார் மரியாதை கொடுக்குறேன், சும்மா உட்கார் அப்படின்னு. 3வது எந்திரிச்சான். உட்காரியா இல்லையான்னு அவன் சொன்னான், சார் நான் 3 ஸ்டாப்புக்கு முன்னாடியே இறங்க வேண்டிய ஆள், என்னை இறங்கவே விட மாட்டீங்களா அப்படிங்கிறான். அவன் இறங்குறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறான். அதாவது +2லேயே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மாணவர்களுக்கு வந்து பேராசிரியர்கள்லாம் தாடி வச்சுருந்தாங்க இல்லையா, விஸ்வாமித்திரர்லாம். இப்போ பையனை படிக்கிற பையன், காலேஜ் பையன் தாடி வச்சுக்கிறான். ஒரு பையனுக்கு தாடியில் லேசாக ஒரு வெள்ளை முடி வந்துருச்சு. அதையே அவன் எப்படி கவிதையாக சொல்கிறான் பாருங்க. என் தேக பிரதேசத்தில் ஒரு வெள்ளையனின் குடியேற்றம், வெள்ளையனை வெளியேற்றினேன், காந்தி சொல்லி இல்லை பக்கத்து பெஞ்சி சாந்தி சொல்லி. அதாவது தனி குடுத்தனத்தில் பிறந்தவெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டு குடும்பத்தில் பிரச்சனைன்னு இவங்க சொல்லுவாங்கள்ல. நான் கேட்குறேன், நான்லாம் கூட்டு குடும்பத்தில் வளர்ந்த ஆளுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போல்லாம் பொண்ணை ஒன்றும் சரியாக காட்டலை. சரி தாலி கட்டிட்டு பொண்டாட்டி பார்த்து பேசலான்னு அங்கிட்டு திரும்புகிறேன். அப்போ தான் வேகமாக ஒரு ஆள் வந்து சொல்கிறான், மொய் எழுதின ஆளை காணோம். இது மாப்பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டிய விஷயமா? நான் ஒரு மூடோடு இருக்கிறேன். மொய் எழுதின ஆளை காணங்கிறான், பின்னாடியே ஒருத்தன் வந்து பையோட காணங்கிறான். தொலைங்கடா அப்படின்ட்டு இதெல்லாம் மறந்துட்டு முதல் நாள் இரவு கண்ணதாசன் பாட்டெல்லாம் நினச்சிக்கிட்டு, பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும் உனக்காக வேண்டும். அதாவது பால் பழம்லாம் அவங்களுக்கு, நம்ம பாவை உன் முகம் பார்த்து பசியார வேணும். அவங்க எல்லாம் பால் பழம்லாம் அவங்க சாப்பிட்ருவாங்க, நம்ம முகத்தை பார்த்துட்டு சரி சாப்பிட்டீங்களா சரின்ட்டு இருக்கணும். இதெல்லாம் நினச்சிக்கிட்டு போகிறேன்னா பொண்டாட்டியை பார்த்த உடனே பேச்சு வரல. என்னமாவது கேட்கணுமே, எங்கள் வீட்டுக்காரம்மா பார்த்து கேட்டேன், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அதுக்கு எங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு சிரிப்பு சிரிச்சிச்சு பாருங்க.
என்ன அர்த்தம் தெரியுங்களா அந்த சிரிப்புக்கு? ஏயா இவ்வளவு கேணத்தனமாக ஒரு கேள்வி கேட்குறீங்க, இப்போ பிடிக்கலைன்னா என்ன பண்ண முடியும்? தாலி கட்ட முன்னாடி தாங்க கேட்டிருக்கேனே, ஆனால் ரொம்ப ஆள் இதான் கேட்க, நடுவரே இதான் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பேர் இதான் கேட்குறது. அது மாதிரி ஒரு ஆள் கேட்டான் முதல் நாள் ராத்திரி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னா? அது அந்த காலத்து பொண்ணு அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு தலையை சாய்ச்சி, போங்க நீங்கள் ஒரு பைத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் சும்மா இல்லை 2 மாதம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்தேன்ட்டான். நம்ம ஆம்பளை எப்படி தான் வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிறது. அதுக்காக பொண்ணு ஒன்று சளைக்கலை, பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சு, அது எனக்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்கல்ல, அதுக்கு எதிர்த்த வாழில் தான் நான் இருந்தேன். ஏங்க நான் கேட்குறேன், குடும்பம்னா பெரியவங்க இருந்தால் தானங்க பிள்ளை அதை பார்த்து ஒழுங்குபடும். அண்ணன் பெரியண்ணன் இருந்தால் தான், பெரியப்ப சித்தப்பா இருந்தால் தான் சித்தப்பன் பெரியப்பனுக்கு எப்படி அடங்குறாங்கிற இந்த பிள்ளை பார்க்க முடியும். நீங்கள் தனி குடும்பத்தில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி ஒழுங்கு வரும்? எப்படி இந்த பாருங்க, தேனிலவுங்கிறதே எதுக்காக வச்சாந்துறீங்களா? புருஷனும் பொண்டாட்டியும் தனியாக போய் 1 வாரம் இருந்து வீட்டில் உள்ள சூழ்நிலையெல்லாம் மாப்பிள்ளை சொல்லணும். மாப்பிள்ளை சொல்லணும், உங்கள் மாமியா அப்படி, உங்கள் மாமனார் அப்படி, உன்னுடைய நாத்தனா அப்படி, கொழுந்தனா அப்படி, ஒவ்வொருத்தரும் ஒரு குணமாக இருப்பாங்க, நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு இவன் சொல்லணும். 1 வாரம் நல்லா புறணி வேசிட்டு அப்புறம் திரும்ப வருங்க. அதுக்காகத்தானே அதுக்கு உடனே பொண்ணு சொல்லு சிரிச்சுக்கிட்டாம. அதே மாதிரி எங்கள் அப்பாரும் உங்களுக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன்லாம் சொல்லியிருப்பாரு, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார், அதையும் நீங்கள் கண்டுக்கப்படாதுன்னு பொண்ணு சொல்லும். எனக்கு என் ஃப்ரெண்டு ஒரு பையன் 1 வாரம் தேனிலவு போயிட்டு வந்தான். என்னப்பா எல்லாம் பேசி எல்லாம் குடும்பத்தை பற்றி பேசுனீங்களான்னு அவன் சொல்கிறான், பேசுறதுக்கே நேரம் இல்லை சார் அப்படிங்கிறான் அவன். அதாவது இன்றைக்கு முதியோர்கள் பிரச்சனை எடுத்துங்க. நான் சொல்கிறேன், ஒரு முதியோருடைய இல்லத்துக்கு போயிருந்தாங்க. தனி குடும்பத்தினால தான் முதியோர் பிரச்சனையே வந்துருச்சு. அந்த குடும்பத்தில் என்ன எழுதியிருந்தான் தெரியுங்களா? அந்த முதியோர் இல்லத்தில் குஞ்சுகள் மிதித்து முடமான கோழிகள்னு எழுதி வச்சிருந்தான். அப்படிதானே ஆயிடுச்சு இன்னைக்கு நிலைமை. முதியோர் இல்லங்களில் பாக பிரிவினைன்னு ஒருத்தன் கவிதை எழுதினான் தெரியுங்களா? தலைப்பு பாக பிரிவினை, வரி என்ன தெரியுங்களா? தந்தை யாரிடம், தாய் யாரிடம். என்ன சொல்கிறான்? 70 வயசில் அப்பா நீ வச்சுக்கடா, அம்மா மாத்திரம் இங்கே இருக்கட்டும் மெட்ராஸில், அப்பா நீ பெங்களூரில் வச்சுக்கங்கிறான். என்ன காரணம்? அந்த வயசில் தான் சேர்ந்து இருக்கணும் அவங்க. ஆனால் பாக பிரிவினைன்னு தலைப்பு போட்டு தந்தை யாரிடம் தாய் யாரிடம் அப்படின்னா, முதியோர்களை பற்றி சொல்கிறப்ப ஒன்று தான் நினைவுக்கு வருது. முதியோர்களை எங்கே எழுதுகிறோம்? பெண்களை பெருமைப்படுத்துறக்கா டவுன் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லலாம் எழுதி வச்சுருப்பான், பூவையர், பாவையர், மடந்தையர். ஆம்பளையில பற்றி என்ன எழுதி வச்சிருப்பான்னு தெரியுமில்ல? முதியோர் மற்றும் ஊனமுற்றோர். ஆமாம், அது நான் உட்கார்றதுக்கு நேராக தலைக்கு நேராக திருடர்கள் ஜாக்கிரதைன்னு வேற எழுதி. ஏன் ஆம்பளைக்கு வார்த்தையே இல்லையா? முதியோருக்கு அங்கே தான் இடமா? முதியோர்களுக்கு எவ்வளவு தூரம் பதிக்கணும், முதியோர்களை மதிப்பதை பாரதிதாசன் சொல்லுவான் குடும்ப விளக்கில். அந்த குடும்ப விளக்குங்கிற பொண்ணு சொல்லுவாளாம், கொண்டவர்க்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது எது, உண்பதிலே எது எவர்க்கு உதவாதென்று கண்டனல் கரிகள் தோறும் உண்பவர் முகத்தை கண்டார்னு சொல்லுவார். இந்த கறியெல்லாம் பார்க்குறப்ப புடலங்காயா இது பெரியவனுக்கு பிடிக்குமே, முருங்கைக்காயா இதை வீட்டுக்காரர் நிறைய சாப்பிடுவாரு, அதே மாதிரி கத்திரிக்காயா இது மாமியாருக்கு பிடிக்குமே, உருளைக்கிழங்கா இது மாமனாருக்கு ஒத்துக்காதே, இப்படிலாம் நினைப்பாலாம் கூட்டு குடும்பத்தில் உள்ளவன். கூட்டு குடும்பத்தில் தான் தாளாட்டு. மதுரையில் அந்த காலத்தில் சொல்லுவான், அருமையாக சொல்லுவான், மாம்பழத்தை கீறி வயலுக்கு உரமேற்றி தேன் பாய்ந்து நெல் விளைக்கும் செல்வமுள்ளோர் புத்திரனும் இல்லையா? எங்கள் வீட்டுக்காரமா கூட என் பிள்ளையை போட்டு தாளாட்டுறப்போ ஒரு பாட்டு பாடிச்சு. என்ன பாட்டு தெரியுங்களா? பூமி நல்ல பூமிதா புண்ணியரும் நல்லவர். பூமி நல்ல பூமினா எங்கள் ஊர் புதுக்கோட்டை வாக்கப்பட்ட வந்த ஊர் நல்ல ஊரியா. புண்ணியர் நல்லவர்னா யார்? புண்ணியர்னா அவங்க கழுத்தில் 3 முடிச்சு போட்டிருக்கேன்ல. பூமி நல்ல பூமிதா புண்ணியரும் நல்லவர், புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு. உன்னை எங்கள் அம்மா என்னடா என்ன குரங்குன்னு சொல்லுது உன் பொண்டாட்டின்னுச்சு. அட தாளாட்டில் வர்ற பாட்டுமா விட்டு தொலைன்னு இல்லை. அப்படிதான் சண்டை போட்டுக்கும், சாயந்தரம் 2 பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு போகுதுங்க. அப்படிதாங்க ராமன் சொல்லுவான் ராமாயணத்தில், துன்புள்ளது எனி நன்றோ சுகமுள்ளதும்பா. பிரச்சனை இருந்தால் தானே சுகம். பிரச்சனையை கண்டு நீங்கள் எப்படி ஒதுங்கி போனீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கும் நீதிபதி அவர்களே, மிகப்பெரிய பொருளாதார வெற்றி கண்ட ஜப்பான் போன்ற நாடுகளிலே கூட கூட்டு குடும்பம் தான் வெற்றி பெற்றிருக்கிறதே ஒழிய தனி குடும்பம் அல்ல. ஆகவே வாழ்க்கையை சுவைக்க, வாழ்க்கையை அனுபவிக்க, விட்டு கொடுக்க, பாசத்தை வளர்க்க, பெரியவர்களை மதிக்க, எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இருப்பது கூட்டு குடும்பமே. கூட்டு குடும்பமே என்று சொல்லி முதற் சுற்றை நிறைவு செய்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். கூட்டு குடும்பம் என்ற அந்த அணியினுடைய தலைவர் உங்களையெல்லாம் அந்த கூட்டு குடும்பத்துக்கே அழைச்சிட்டு போனது மாதிரி
ரொம்ப அருமையாக பேசிட்டார். கூட்டு குடும்பத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன், தனி குடும்பத்தில் இருக்கேன் எவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். தீபாவளிக்கு வேட்டு வெடிக்கும் போது கூட கூட்டு குடும்பத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக வெடிப்பாங்க தெரியுமா. தைரியமாக போவேன், வேட்டை வச்சுட்டு போடா போடா ஒன்றும் செய்யாது அப்படின்னா விறுவிறுன்னு போவேன். பக்கத்தில் இருக்க அந்த சப்போர்ட்லாம் பார்த்துட்டு டக்குன்னு போய் பற்ற வைப்பேன், அப்படின்ட்டு வந்துடுவேன். தனி குடும்பத்தில் இருக்க ஆளுங்க புருஷன் மஞ்சா 2 பேரும் அவங்க மகனுக்கு வேட்டு வாங்கி கொடுத்துட்டு போடா பயமாக இருக்குது அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய குச்சியில் முன்னால் பூதுவத்தியை வச்சு அங்கே வெடி இருக்கேன், அதை அப்படி வச்சுட்டு இப்படி வைக்க கடைசி வரைக்கும் 6 மணிக்கு தொடங்கின வேட்டு 8:45 தான் ஒரு வெடி வெடிப்பேன். காரணம் அவனை சுற்றி நம்பிக்கை உள்ள கூட்டம் இல்லை, கூட்டமே இல்லை. பெரிய கூட்டம் இருந்தால் தான் அந்த நம்பிக்கையில் போய் படார்னு வெடி வெடிப்பேன். ஒரு தனி குடும்பத்தில் ஒரு அம்மா இப்படி தான் வேட்டு வெடிக்கிறேன்ட்டு ரொம்ப தைரியமாக போய் ஒரு பெரிய யானை வெடியை வச்சு டம்முன்னு வெடிச்சு காது போயிடுச்சு அந்த அம்மாளுக்கு. அந்த அம்மா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேறு, அவ்வளோதான். அடுத்து அந்த அம்மாளுக்கு அங்கே போய் என்ன செய்யும், அது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் காது கேட்காத அம்மாவை வச்சுக்கிட்டு காது கேட்குற ஆளுங்க உட்காந்துருக்கும் போதே கண்டது கிடையாதுலாம் பதில் வருது நமக்கு. நம்ம ரொம்ப அவசரமாக திருப்பும்போது இந்த தடத்தில் உள்ள இணைப்புகளும் அனைத்து இணைப்புகளும் உபயோகத்தில் உள்ளன. அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து உபயோகத்தில் இல்லாமல் இருக்கும் அப்போ பேசுவோம்ட்டு 1/2 மணி நேரம் கழித்து உடனே அடுத்து இன்னொன்று வரும், நீங்கள் டயல் செய்த எண்ணை சரிபார்க்கவும். கரெக்டாக தான் போட்டுக்கிருக்கேன், நம்மளை கேனப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. திரும்ப 3வது டயல் செய்வேன், நீங்கள் டயல் செய்த எண் தற்காலிகமாக பழுதடைந்துள்ளது அப்படின்னு. என்னடா இந்த 3 ட்ரிபிளும் ஏன் ஒரே ஃபோனுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. எங்கள் மச்சான் முந்தா நாள் தான் ஃபோன் வாங்கினா தற்காலிகமாக பழுதடைந்துள்ளதுன்னு திரும்ப போட்டு அப்புறம் பார்த்தா ஒரு மியூசிக் வேறு கொடுப்பாங்க இடையில, டிங் 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 அப்படின்னா பரவாயில்ல இப்போ லைன் கிடைக்க போகுது அப்படின்னு. நீங்கள் டயல் செய்த எண் இதுவரை வேலை செய்யவே இல்லை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். யார் பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தன் பின்னால் இருந்து பேசுகிறேன், கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த ஃபோனுக்கு கொடுப்புனே இல்லாமல் போச்சு. ஃபோனில் காது கேட்குற ஆளுங்க இருந்துமே நம்மளால் உருப்படியாக ஒரு ஃபோன் பண்ண முடியல. இந்த அம்மா காது கேட்காம போயிடுச்சு, தீபாவளி முடிஞ்சு வேலைக்கு போச்சு. உடனே அவர் பார்த்துருக்காரு, காது கேட்காத அம்மா வேலையை விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பயந்து போச்சு. ஆனால் அந்த அம்மாவை கூப்பிட்டு உங்களை வேலையை விட்டு நாங்கள் நீக்க மாட்டோம், உங்களுக்கு வேலை இருக்குது, எங்கே ரொம்ப நன்றி அப்படின்னு. புகார் கேட்கும் இடத்துல உங்களுக்கு வேலை. ஏன்னா அதிலேருந்து இது வரைக்கும் பதில் வந்ததாக வரலாறே இல்லை. அதனால் காது கேட்காத அம்மாவை அந்த இடத்துல பெட்டிஷன் ஏரியாவில் உட்கார வைக்கணும். ஹலோ வச்சிடும் அது வாட்டுக்கு 22 32 44 அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னா வெரி குட் அப்படின்ட்டு வைக்க அந்த அம்மா. அதனால் அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு வேலையை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. தனி குடும்பத்தில் அந்த அம்மா வேட்டு வெடித்ததுனால காதை இழந்துருச்சு. ஆனால் கூட்டு குடும்பத்தில் அவன் நம்பிக்கையோடு போய் வேட்டு வெடிக்கிறவன் தைரியமாக நம்பிக்கையோடு அந்த பட்டாசை மகிழ்ச்சியாக கொளுத்த முடியும். ஆவியோட இருக்கக்கூடிய இறந்து போன தன்னுடைய கணவன்கிட்ட ஒரு அம்மா பேசிச்சு, ஆவியோட பேசிச்சு 2 3 இதுகளை வச்சு, ஏங்க இப்படி போயிட்டீங்களே சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ஆவியாக இருக்க கணவன் வீட்டில் இருந்ததை விட நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு இருக்கான். அப்படிங்களா சொர்க்கத்திலையா இருக்கிறீங்க, இல்லை நரகத்தில் இருக்கேன் அப்படின்னு இருக்கான். வீட்டை விட நரகம் அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கு. காரணம் தனி குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு ஆள் இல்லாமல் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு இருக்கிறது. கூட்டு குடும்பம் தருகின்ற ஒரு மகிழ்ச்சியும் ஆதரவும் அன்பும் தனி குடும்பத்தில் இல்லை அப்படின்னாரு. காரணம் என்னென்னா தனி குடும்பத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஈகோ வந்துடும், நீ தான் பெருசு நான் தான் பெருசு பார்த்துருவோம் ஐயா அப்படின்ட்டு. ஒரு ஃபுட்பால் இது மாதிரி ஒரு வீட்டில் 4 மாடி கட்டடத்தில் உயரத்தில் தீ பிடிச்சிருச்சு, எல்லாம் தப்பிச்சிட்டாங்க, ஒரு குழந்தை மட்டும் மாட்டிக்கிருச்சு. அதில் அந்த ஒரு தாயும் குழந்தை இப்படியே மேலே மாட்டிக்கிட்டு அப்படியே கத்துது அந்த அம்மா. உடனே கீழே ஒரு ஆள் இருந்துக்கிட்டு குழந்தைய போடு நான் பிடிச்சிடுறேன் அப்படின்னு. ஐயோ வேணாம், என் குழந்தையோடு நான் பேசாமல் இங்கே இருந்துறேன், கீழே விழுந்து என் குழந்தை சாகிறத நான் பார்க்க முடியாதுன்னு, சும்மா போடுமா நான் பிடிச்சிடுறேன் அப்படின்னு. அவன் ஃபுட்பால் கோலி அந்த சொன்னாள். குழந்தைய போட்டோன்னே எப்படியோ தவ்வி பிடிச்சிட்டான் கப்புன்னு. உடனே எல்லாம் ஃபுட்பால் கோலி வாழ்க, ஃபுட்பால் கோலி வாழ்கன்னொன்னே ஃபுட்பால் கோலி பந்தை பிடிச்சோன்னே என்ன செய்வேன், கொஞ்சம் தூரம் ஒடியாந்து ஓங்கி ஒரு எத்துவேன். இவன் ஃபுட்பால் கோலி வாழ்கனோன்னா கோலின்னு நினச்சிக்கிட்டு பிடிச்ச குழந்தைய கொஞ்சம் தூரம் ஓடி ஒரே எத்து, அவ்வளோதான். அந்த குழந்தை மேலே இருந்து சாய வேண்டிய குழந்தை கீழே விழுந்து செத்துச்சு. அது மாதிரி தனி மனிதன் நான் தான் பெருசு நீ தான் பெருசுங்கிறது எப்போ வரும்னா தனி குடும்பத்தில் தான் வரும். கூட்டு குடும்பத்தில் அது மாதிரி தனி மனித ஈகோ வருவதில்லை. எனவே கூட்டு குடும்பம் தான் சிறப்புன்னு அருமையாக பேசியிருக்காரு. தனி குடும்பம் உட்காந்துருக்கிறத பாருங்கள், பாவமாக இருக்குது. பேராசிரியர் புனிதா ஏகாம்பரத்தை
தனி குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா இல்லையா, இல்லை முடிச்சிருவோமா, நாங்களாக பேசிக்கிட்டு முடிச்சிருவோமா, என்ன சொல்கிறீங்க? வாங்க. இங்கு மாபெரும் கூட்டம்பத்திற்கு சொந்தக்காரர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தனி குடித்தனம் காண துடிக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே, அவங்களுக்கு தனியாவது கூட்டாவது எங்கிட்டாவது ஏற்பாடு பண்ணுங்க. என் முதல்ல தனியாக கூட்டாங்கிறத அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன். அந்த நிலைமையில இருக்காங்க பேராசிரியர் அவர்களே. நடுவர் அவர்களே, இந்த தனி குடித்தனத்திற்கு வெற்றி என்று தீர்ப்பளித்த பிறகு எல்லோரும் மகிழ்ச்சியோடு பிரிந்து செல்வார்கள். அதற்குரிய நல்ல ஒளிமயமான எதிர்காலத்திற்காக நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்களுடைய மனசுலெல்லாம் அலைபாயக்கூடிய எண்ணத்திற்கு ஏற்றவாறு தீர்ப்பை தரணும். எதிரணியில் வீற்றிருக்கக்கூடிய அரங்க நெடுமாறனை சார்ந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரிகளை, என் நண்கணி AK-47 வீற்றிருக்கக்கூடிய அருமைக்குரிய தம்பி குயிலன் அவர்களே. இது தீபாவளி துப்பாக்கி மாதிரி இருக்குதா? AK-47 அந்த துப்பாக்கி மேலே இருக்க மரியாதையே போயிடுச்சு இப்போ எனக்கு. உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் வந்தார், அரங்க நெடுமாறன் வந்தார். இனிமேலுக்கு அரங்க நெடுமாறன் சொல்றத அருவ நெடுமாறன் சொல்லிட்டு போகலாம். ஏன்னா முதல்ல வந்த உடனே சொன்னாரு, இல்ல கவனிச்சிருப்பீங்க, நீங்களா ரொம்ப விவரமானவங்க. வந்தது என்ன தம்பி சொன்னார்? வயலும் வாழும் மாதிரி பயிறு, நாத்து, வயல் அறுவடை பண்ணார். அடுத்தது எங்க போனாரு? உங்களை பார்த்து எவ்வளவு கேவலமா ஒரு கேள்வி கேட்டார் தெரியுமா? பையன் புஸ்தகத்தை எடுத்துட்டு போறான்னு சொன்னார். இதை விட எவ்வளவு கேவலம் நம்ம படுத்தணும். என்ன நம்ம அவங்க காலத்துலயா இருக்கோம் புஸ்தகத்தை எடுத்துட்டு போற மாதிரி? புஸ்தகம் எடுத்துட்டு போக மாட்டோம், மனசுலயே பதிய வச்சுக்க மாட்டோமா? எதையோ பதிய வைக்க. எப்படி எங்க மாணவர்களை பார்த்து நீங்க புஸ்தகத்தை எடுத்துட்டு போலாம் பேசலாம்? நீங்க இந்த புஸ்தகம் ஓலைச்சுவடி எழுத்தாணி கேஸ், அந்த கேஸ் பக்கத்துல ஒரு அம்மா கம்ப்யூட்டர் மாதிரி உட்காந்துருக்கு, அது என்ன ஆக போதோ தெரியல. அப்புறம் இவரோட கூட்டணி வச்சுக்கிட்டு அம்பேல் தான். நடுவர் அவர்களே அப்படி புத்தக வியாபாரியா வந்தாரு. சரி, புத்தக வியாபாரி வியாபாரம் பண்ணி முடிச்சிட்டாருன்னா அடுத்தது பாருங்க, ஊசி நூல் எவ்வளவு தைக்கிறது, கத்திரிக்கோல், இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஏதாவது 2-3 செய்திகளை சொல்லுவோம், மகிழ்ச்சியா இருந்துட்டு போவோம். கிடையாது. இவர் அந்த காலத்துல இவர் பாடின பாட்டை, இது வேற, என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேள்வி. அன்னைக்கு கேட்ட கேள்வியில தான் இன்னைக்கே எங்க அண்ணி பேசவே மாட்டேங்கிறாங்க. என்ன நீ உங்களுக்கு கோவம்னு? வாழ்க்கையில எல்லாருக்கும் மாசத்துல ஒரு நாள் தான் அமாவாசை வரும், எனக்கு தினந்தோறும் அமாவாசைங்கிறாங்க அவங்க. இந்த மாதிரி ஒருத்தர் போய் பேச என்னன்னு தெரிய வேணாமா? எப்படி கூட்டு குடும்பத்துல மகிழ்ச்சியா, கூட்டு குடும்பத்துல வாழ்க்கை உண்டாங்க. கணவன் முகத்தை பார்க்க முடியுமா? பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயேன்னு எப்ப பாடலாம்? தனி குடுத்தனத்துல. கூட்டு குடுத்தனத்துல வரத்துக்கு 12 மணி ஆகும். அதுக்குள்ள இந்த ஆளு நீட்டி முடங்கி படுத்துருவாரு. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி வரமாட்டா, கைகளில் சிந்திக்கிட்டே வருவா. பவளவாய் இப்ப பாக்கிறதுக்கு தவளவாய் மாதிரி தெரியும். கோலமயில் மாதிரியா வருவாங்க. கூட்டு குடுத்தனத்துல எல்லாருக்கும் உழைச்சு போட்டுட்டு கோலமயிலாவா வருவா, குரங்கு மாதிரி வருவாங்க. அந்த மனைவியை பார்க்கறதுக்கு பாசம் வருமா, ஒரு பிரியம் வருமா, ஒரு இதுதான் வருமா? இவர் இந்த மாதிரி பேசுறாரு. எனக்கு அதை பத்தி வருத்தம் இல்லை, இந்த பெண்களை பத்தி கவலை இல்லை. தூரத்துல உட்கார்ந்து இருக்குது ஒளிமயமான வெடிகளை பார்த்திருக்க கூடிய அவர்களை பார்த்து வருத்தப்படுகிறேன். அதுக்குள்ள இப்படி கூட்டணி மாறிட்டீங்களே. சந்தர்ப்பவாத கூட்டணியா இருக்குது இப்ப நாடு. இல்ல, தனி குடுத்தனத்துல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். கூட்டு குடுத்தனத்துல பேரை பாருங்க, ஆட்களுடைய ஒவ்வொருத்தர் பேரு மாமன் நாறு. அது ஏன் தெரியுமா மாமன் நாருன்னு பேரு? மாமியார் ஏற்கனவே அது நார் நாரா கிழிச்சு போட்டிருப்பா. அது உட்காந்து நார்கட்டில் உட்காந்துக்கிட்டு நமக்கு எப்போ காப்பின்னு இந்தியா கடன் வாங்குற மாதிரி உட்காந்துருக்கும். அவருக்கு பேர் மாமனாருன்னு பேர். இந்த மாமியார்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ நீதான் வீரபாண்டிய, இப்படி உட்காந்துரு ஒரு ஸ்டைலில் உட்காந்துருக்கு மாமியார் இருக்கும், மாமனார் இருக்கும். அது என்ன மேஜையா நாற்காலியா? இருக்கிறார்கள் அப்படின்னு மரியாதைக்கு மைக்கிலையாவது சொல்லுங்கம்மா. இல்ல, நான் ரொம்ப பிரியத்துல சொல்றேன். கடவுளை இருக்கும், சாமி இருப்பான்னு சொல்றோம்ல, அது மாதிரி பெருமையா சொல்றேன். அந்த சாமி ஸ்தானத்துல தான் நடுவர் அவர்களே புருஷனெல்லாம் தெய்வமா சொல்றோம் இல்லையா, சாமின்னு சொல்றோம் இல்லையா, அதனாலதான் அவனை அவன் இவனு பிரியமா சொல்றாங்க. நான் சொல்றது இல்லை, நீங்க தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு இந்த காலத்து இளைஞர்களை பாருங்க, மனைவி அவனை பார்த்து டே ரமேஷ் பிரியமா கூப்பிட்றா, டே அது உன்ன
பார்த்தீங்களா? இந்த விவரமெல்லாம் அவங்களுக்கு தெரியுது, இந்த இவருக்கு தெரியுதா? எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் தெரியாது. அப்படி ஒரு பிரியம் எங்க இருக்கும்? தனி குடுத்தனத்துல. இதுல நாத்தனான்னு ஒருத்தி இருப்பா, அவ நாத்தனால நாத்தின்னு பேரு, நாக்கிலேயே தீயை வச்சுக்கிட்டு அண்ணி எங்க போறான்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி ஒரு இடத்துல அது கொழுந்தனார். சில இடத்துல கொழுந்தனார் நல்லவங்களா இருப்பாங்க, சில இடத்துல வாலி ஸ்டைல ஒரு கொழுந்தனார் இருப்பான். குடும்பம் கிழிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, உண்மையை தானே சொல்றேன். ஜெயிலில் தான் குடும்பம் நடத்தினேன். ஆனா நல்ல வேலை, எங்க பாருங்க, என் மாமியார் மாதிரி புண்ணியவதி உலகத்துல கிடையாதுங்க. நான் இந்த மாதிரி ஒரு மருமக வரப்போறேன்னு தெரிஞ்சு நான் வர்றதுக்கு முந்தையே அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி கூறு. உண்மையிலே உங்க மாமியார் புண்ணியவதி தான். அந்த மாதிரி ஒரு கூறு விவரம் இருந்தா பரவாயில்லை. அந்த விவரம் புரியாம மாமியார், நாத்தனார், இந்த குழந்தனார் இவங்களோட குடுத்தனம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு, இது பாட்டு வேற எல்லாம் எந்த காலத்து பாட்டு? ஒளியும் ஒளியில வருதுல அந்த காலத்து பாட்டு, மலரும் நினைவுகள். தேவையா 60வது வயசுல? எல்லாம் 20 வயசுல ஜம்முன்னு எவ்வளவு பிரமாதமா உட்காந்து அஜித் ஸ்டைல உட்காந்துருக்கான் பையன். இவர் அங்கேருந்து சிவாஜி ஸ்டைல வந்து பாடிக்கிட்டு இருக்காரு. அவரே தாடியை வளர்த்துக்கிட்டு எப்படா உட்காந்துருக்கான்னு தடவிட்டு உட்காந்துருக்காரு. சும்மா பாட்டு பண்ணால் நல்லா பாடுங்க. அவன் என்ன பண்ணுவான்? கூட்டு கொடுத்துறத தாலாட்டா வருவாளா, பூ மஞ்சம் தருவாளாம்மா. இன்னொருத்த அங்கேருந்து வரும், அவள் வருவாளா அவள் வருவாளா. அங்கேருந்து கொழுந்து வரும், வரமாட்டா வரமாட்டா. ஏன் வேலை? அப்போதான் மாமியார் அந்த நேரம் பார்த்து வேலை கொடுப்பா. வேலை வேலை எப்போ பார்த்தாலும் காலையில் விடியறதுக்கு முந்தி எழுந்திரிச்சு 5:30 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சு, இது ரெண்டுத்துக்கும் கிழம் இல்லை. பெரியவங்க 2 பேருக்கும் நான் சொன்னதெல்லாம் மறந்துருங்க. பெரியவங்க 2 பேருக்கும் தூக்கம் வராமல் லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டு இருக்கும். ஒன்று இளையராஜா டியூனில் இருமும், இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் ஸ்டைலில் இருமிக்கிட்டு இருக்கும். இதுங்களுக்கு காப்பி போடுறதுக்கு இவ 5 மணிக்கு எழுந்திரிச்சு எவ்வளவு பொறுப்பாக வேலை பார்த்து அந்த காப்பியை கூட கழுநீர் காப்பியாக கடைசியில் குடிப்பாங்க. இந்த பாருங்க, கல்யாணத்துக்கு முந்தி நல்லா இருந்தோம், தனி குடுத்தனத்துக்கு முந்தி கூட்டு குடுத்தனத்தில் இருந்தபோது என் தம்பி குயிலன் மாதிரி நான் ஒல்லியாக இருந்தேங்க. ஏன்? ஒன்று சாப்பாடு கிடைக்காது, சரியான காப்பி கிடைக்காது. இப்போ என்ன பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கேன் பாருங்க. ஒரு 70 mm மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? தனி குடுத்தனத்தில் இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்? வீட்டில் கணவர் வந்து ஈபியில் வேலை பார்க்குறாரு, ஏடியா, அத்தான் வருவார்னு காத்திருப்பேன். 2 மணி ஆகும், 3 மணி ஆகும். எங்கேயோ கான்ஃபரன்ஸில் உட்காந்துக்கிட்டு எஸ்சியோட பேசிக்கிட்டு இருப்பார். வந்து சேர மாட்டார். லேசாக பசிக்க ஆரம்பிக்கும். எனக்கு இல்லை, வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்காக பசிக்க ஆரம்பிக்கும். உடனே குழந்தைக்கு பசிக்குமேன்னு சாப்பிடுவேன். அப்போ ஒரு ரவுண்டு சாப்பிடுவாங்க. 2வது, தப்பாக நினைக்காதீங்க, ரவுண்டா முதல் தடவைன்னு சொல்கிறேன். அப்படி சொல்லுங்க, இங்க ரவுண்டுனா அர்த்தமே வேற. அப்புறம் பார்ப்பேன், அத்தான் வரவே மாட்டாரு. ஒரு 3:30 ஆயிடும். அப்புறம் 2வது தடவை சாப்பிடுவேன். இப்பயும் எனக்காக சாப்பிட மாட்டேன், அத்தானுக்காக சாப்பிடுவேன். அத்தான் அங்க இருந்தா என்ன, இதயத்தில் அல்லவா இருக்கார், அவருக்கு பசிக்குமேன்னு சாப்பிடுவேன். இதெல்லாம் எங்கெங்க தனி கொடுத்துறதானுங்க முடியும். கூட்டு கொடுத்துறது முடியுமா? முடியவே முடியாது. பாருங்க, கூட்டு கொடுத்துன்ற நீ வேலை செய்யடான்னு அண்ணன் சொல்லுவாரு, தம்பி நீ வேலை செஞ்சா என்னன்னு கேட்பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுப்பை தட்டி கழிப்பாங்க. இப்ப பாருங்க, கூட்டு குடும்பத்துல நான் 5 மணிக்கு எழுந்திருப்பேங்க. இப்ப தனி குடும்பத்துல என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நான் இப்பவும் 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன். தானே எழுந்திருச்சு என் வீட்டுக்காரரை எழுப்பிட்டு நான் படுத்துருவேன். தூங்கறதுக்காக இல்லை, அவருக்கு பொறுப்பு வர வேணாமா? தம்பி கவனிச்சுக்க, அவருக்கு பொறுப்பு வரணுங்கிறதுக்காக அவர் உடனே என்ன பண்ணுவார்? பார்த்தீங்களா எவ்வளவு மாணவர்கள்லாம் மொழி விதிங்கி போகுதுங்க. இவ்வளவு வேணா இருக்கா அப்படின்னு இல்லை. எதுக்காக? ஒன்று கிளம்பி அவர் என்ன பண்ணுவார்? ஒன்று கோச்சிக்க மாட்டார். டக்குனு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து பால் பாக்கெட், ஆவின் பால் வாங்கிட்டு வந்து அங்கேருந்து வந்து கூப்பிடுவார், எந்திரி எந்திரிம்பார். நான் கேட்டும் கேட்காத மாதிரி தூங்கிக்கிட்டு இருப்பேன். அதுக்காக வருத்தப்பட மாட்டார். டக்குன்னு எழுந்திரிச்சு அந்த போய் அங்கேருந்து கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சு அவர் காஃபி போட்டு அந்த மனம் அப்படியே மூக்கில், ஆகா நடுவர் அவர்களே இவ்வளோ பேசுகிறோமே, அந்த காஃபி மனத்துக்கு ஈடு இணை உண்டா? கணவர் போட்டு தந்ததை குடிக்கிற முதல் காப்பியோட சுகம் இருக்கே, அதை குடிச்ச பிறகு எங்க நிலைமையை இப்படியா வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுவீங்க? இல்லை, எவ்வளவு பொறுப்பாக்குறோம் பாருங்க. ஒரே இதே கூட்டு கொடுத்தனத்தில் இருக்கணும்னு வச்சுங்க, என் வீட்டுக்காரரோ இல்லை நீங்களே காப்பி போட்டா என்ன பொண்டி சட்டி பொண்டாட்டி முந்தானியே பிடிச்சிக்கிட்டு தெரியுமாமா. ஆனால் தனி கொடுத்தனத்தில் இவன் தாண்டா ஆம்பளை, எவ்வளவு பொறுப்பாக கடமை செய்கிறார். என்ன அப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவரை பார்க்குறீங்களா? இவர் வந்து திருந்த மாட்டார், அவர் பாவம். ஆதாம் ஏவாள் காலத்தில் அவங்க 2 பேரும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க, எவ்வளோ சந்தோஷமாக சுதந்திரமாக திரிஞ்சாங்க.
அதுக்கப்புறம் உங்களை ஆட்களோட சேர்ந்து கூட்டு கொடுத்தனமா மாறிச்சு. இன்னொன்று சொல்கிறேன், எவ்வளோ பொய் பேசுகிறாரு பாருங்க. ஒரு காலத்தில் நம்ம பாட்டம் பாட்டி காலத்துலலாம் ஒரு டஜன் புள்ள பெற்றுவாங்க, ஒரு களம் புள்ள பெற்ற மகராசி, மக்களை பெற்ற மகராசிம்பாங்க. அது 10-12 பிள்ளைய பெற்றிருப்பாங்க. அப்பாவுக்கே தெரியாது, டேய் பெரியவனே சின்னவனே அப்புறம் நடுவில் உனக்கு சின்னவனேன்னு அட்ஜஸ்ட் பண்ணுவார் இவர். அதெல்லாம் அந்த காலம். இப்போ என்னாச்சு, நாம் இருவர் நமக்கு இருவர் நாங்கள், அதுவும் போச்சு. ஒன்று பெற்றார் ஒளிமயம் நாங்கள். இப்போ இன்னும் போக போக என்ன ஆகிடும்னா 2000க்கு அப்புறம் நாம் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர் ஆக போகுது. அப்படி ஆகக்கூடிய காலகட்டத்தில் எங்கெங்க கூட்டு கொடுத்தனும், எப்போ எல்லாரும் சேர்ந்து கூத்தடிச்சு கும்மாளம் அடிக்கிறதுக்குரிய கூட்டு கொடுத்தனும் வருமா? வாய்ப்பே இல்லைங்க. எல்லாம் தனித்தனியாக இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. வள்ளுவர் வாசையும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதனால தான் வள்ளுவர் அருமையாக திருக்குறள் எழுதுறார். இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குற அரங்க நெடுமாறனை பார்த்து, பேராசிரியரை பார்த்து, எங்கேயாவது திருக்குறளை மாமனாரை பற்றி சொல்லியிருக்கா, மாமியாரை பற்றி சொல்லியிருக்கா, நாத்தனாரை பற்றி சொல்லியிருக்கா? காதலன் காதலி, புருஷன் பொண்டாட்டி, அதை பற்றி தான் சொல்லியிருக்கே தவிர பையன். திருக்குறள் இப்படி ஒரு அதிகாரம் இருக்கா? நாத்தனார் துணை நலம், கொழுந்தனார் துணை நலம் இல்லையே. இல்ல. அதே சமயத்தில் இன்பத்து பால் வச்சு நடுவர் அவர்களே எவ்வளோ அருமையாக அந்த காவியத்தை அழகாக எழுதுறார். அந்த குடும்பத்துக்கு தேவையானது புருஷன் பொண்டாட்டி மாதிரி அழகாக இருக்கக்கூடிய 2 பேரும் தான். இருக்கக்கூடிய கூட்டு கொடுத்தணும்னு சொல்கிறோமே, வரணும் போகணும். இன்னொன்று சொல்கிறேன், இவர் எவ்வளோ சுயநலம் பாருங்க. வயசானது பிறகு 50லும் ஆசை வரும். இந்த 60 வயசு என்ன, 60 வயசு பெருசு இருக்க, அது 50 வயசு பொண்டாட்டி, அதோட பொண்டாட்டி தானே மனைவி தானே மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த சின்ன சிறுசுகளை பார்த்து அதுக்கு சந்தோஷமா இருக்காதா? அவங்களும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம், எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பெரியவங்களை போய் துன்புறுத்தாதீங்க. அவங்க ஒரு இடத்துல தனியாக கொடுத்தனம் பண்ணட்டும், நாங்கள் ஒரு இடத்துல தனியாக கொடுத்தனம் பண்ணுறோம். 2 பேரும் மகிழ்ச்சியாக இருப்போனே. ஏன் உனக்கு இந்த கெட்ட எண்ணம்? அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பேஷ் ரொம்ப நல்லா கொடுத்தணும் இது, அப்படி தானே சொல்லுவாங்க நடுவர்களே. இது தெரியாமல் அவங்க ஒரு சகோதரி என்னை விட்டுட்டு அங்கே போய் உட்காந்துருக்கு. கூட்டு கொடுத்தணும். இந்த கூட்டணி ஒன்றும் சரிப்பட்டு வராது. இந்த பாருங்க, எனக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, ஏதாவது இருக்கா நடுவர்களே? அம்மாவுக்கு தெரியாது உலகத்தில் என்ன இருக்கு? இல்ல, இந்த கட்சியில சொல்றேன், இந்த அணியில சொல்றேன். நானும் அந்த அம்மாவை தான் சொல்றேன். அதனால நான் சொல்றத தெளிவா சொல்றேன். கூட்டு கொடுத்தனத்தை விட தனி கொடுத்தனம் தான் மகிழ்ச்சி. உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு காலத்தில் அருமையாக பேசப்படக்கூடிய ராமாயணம் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோமே. அங்கே 1 இல்லை 2 இல்லை 3 மாமியாரோட அழகான ஒரு பொண்ணு, ஜாஸ்மின் மாதிரி ஒரு பெண், துள்ளி திரிந்த பருவத்தில் போய் அந்த மணமகனாக இருக்கக்கூடிய ராமன் கழுத்தில் மாலையிட்டு சீதாங்கிற பெண்ணு போனா கூட்டு குடும்பத்தில் சேர்ந்தாப்புல இருக்கலாம், அரங்க நெடுமாறன் சொல்ற மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கலான்னு போனான். ஆனால் என்ன பண்ணா தெரியுமா? கைகேயி மாமியார். 2ல் 1 கேளுங்க, விடாதீங்க. நடுவர் அவர்களே, நீ சொல்லவே நான் கூசுது. நீயும் உன் புருஷனும் சேர்ந்து காட்டுக்கு போய் என்று வீட்டை விட்டு நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார். தேவையா? கூட்டு குடுத்தனத்தில் இதெல்லாம் வரும் நடுவர்களே. தனி குடுத்தனத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கலாம், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கலாம். அதை சொல்லும் போதே மனசெல்லாம் பூரிப்படையுது நடுவர்களே. அதனால தான் சொல்கிறேன், எல்லாம் தெரிஞ்சது நமக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, உங்கள் முகத்தை பார்த்தாலே இவ்வளோ தெளிச்சுக்கு காரணம் என்ன? தனி குடுத்தனத்தில் இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்து, சார் உங்களை மாதிரி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். இல்லை நடுவர்களே, உண்மையான செய்தியை சொல்கிறேன் அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னதுனால தான் உங்களுக்கு அந்த பெருமை தெரியும். இவருக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னை பொறுத்தவரை, தம்பியை பொறுத்தவரை, ஏன் சகோதரிகளை பொறுத்தவரை நன்றாக தெரிந்த உண்மை, தனி குடித்தனம்தான் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியை தருவது, சிறப்பை தருவது என்று சொல்லி முதல் சுற்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனி குடும்பமே என்ற அணிக்கு பேராசிரியர் புனிதா ஏகாம்பரம், மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அவனுக்குன்னு ஒரு பிரைவேசி வேணும், தனியாக இருக்கணும். இல்லாட்டி பெருசுகளெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் என்னத்தை சந்தோஷமாக இருக்க முடியும்? கூட்டு குடும்பத்தில் யாராவது நிம்மதியாக இருந்ததாக வரலாறு இருக்காது வரைக்கும். எத்தனை பிரச்சனை, முதியோர் இல்லங்கள் உருவாகிறதுக்கு காரணமே கூட்டு குடும்பத்தில் வர்ற பிரச்சனை தானே அப்படின்னு கொண்டு வந்து அருமையான பிரச்சனைகளெல்லாம் சொன்னாங்க. காரணம் என்னென்னா, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினில் பாருங்கள், ஒரு 6 பேர், இங்கிட்டு ஒரு 3, இங்கிட்டு ஒரு 3 பர்த் இருக்கேன். என்னைக்காவது எல்லாரும் நிம்மதியாக அந்த 6 பேரும் தூங்கிட்டு போனதாக வரலாறு இருக்கா? ஒரு ஆளுக்கு லைட்டு போட்டால் தான் தூக்கம் வரும், இன்னொரு ஆள் அவ்வளோத்தையும் ஆஃப் பண்ணும்பேன், இன்னொரு ஆள் ப்ளூ லைட்டை போடு அப்போ தான் எனக்கு தூக்கம் வருமா, இன்னொரு ஆள் ப்ளூவை மட்டும் இப்போ எரிக்காத மஞ்சள் லைட்டு 2ஐயும் போடு அப்படிமா, இன்னொரு ஆள் ஜன்னலை திறந்து விடு அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும்.
இன்னொரு ஆள் ஃபுல்லாக அம்புட்டையும் அடைச்சி அப்படியே அமைதியாக சுடுகாடு மாதிரி படுத்து கிடப்பேன். இந்த 6 பேர் முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே மெட்ராஸ் வந்துடுறேன். என்னய்யா அது? காரணம் என்னன்னா, ஒரு 6 பேர் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நிம்மதியாக தூங்க முடியலையே. 10 பேர் இருக்க கூட்டு குடும்பத்தில் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அதில் அந்த வீட்டில் இருக்க பெருசு ஆஸ்துமா பேஷண்ட்டாக இருக்கேன். ஃபேனு 3 மாதத்துக்கு போடவே கூடாது. இந்த புருஷன் மஞ்சா 2 பேரும் அவர் வேர்வை கம்பெனியாக இருப்பார். யார்? மயன். அங்கே அம்மா வந்து ஃபேனை போட வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேர்த்து இப்படி கொட்டுது, என்ன செய்கிறது? சரி, நம்ம இப்படி ஜன்னல் பக்கம் திறந்து ஜன்னல்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். அப்படின்னா ஜன்னலை திறக்காத, நான் வாடை காற்று அடிக்குது, நாளைக்கே நான் போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஜன்னலையும் பூட்டி போட்டு கிழவிக்கு தெரியாமல் அந்த மிச்சரை வாங்கி கொண்டு வந்து அந்த மனைவிக்கு அந்த மிச்சரை கொடுக்கும்போது மிச்சர் மெல்ற சத்தம் கேட்டால் கூட அந்த கிழவி என்ன சாப்பிட்றீங்க, எண்ணெயை ஊட்டுப்பட்டு அப்படின்னு கேட்கும்ன்றதுக்காக 50 கிராம் மிச்சரை நைட்டு 9 மணிக்கு ஊற போட்டு சாப்பிட்டு, அம்மா 1:45 சாப்பிட்ருக்குது 50 கிராம் மிச்சர், அப்படியே பெருசுக்கு தெரியாமல் திங்கணும்னு. இந்த கொடுமை எங்கேயாவது உண்டாயா? தனி குடும்பத்தினத்தில் என்ன ஜாலி? 2 பேரும் எங்கே பொருள் விற்கிதோ அங்கே போய் ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு பாட்டு படிப்பான் பாருங்க, இருமலர்களில். ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு மக, 3 பேர் மகிழ்ச்சியாக பாடிட்டு வருவாங்க. மகராஜா ஒரு மகராணி, இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணி, பொங்கும் அழகில் தங்க நிலாவில் தங்கச்சி பாப்பாவோ, புத்தம் புதிய பூச்செண்டாட்டம் புன்னகை செய்வாளோ. உடனே பாப்பா அப்ளிகேஷன் போடும், ஓடி பிடித்து விளையாட ஒரு தம்பி பாப்பா வேண்டும் என் கூட. உடனே ஒரு அப்ளிகேஷன் வாங்குவார் அப்பன். ஆகட்டும் தாயே, அது போல நீங்க நினைச்சத முடிப்பேன் மனம் போலே. இவர் மட்டும் நினைச்சா என்ன ஆகும்? அப்ளிகேஷனை ஹெட் ஆஃபீஸுக்கு எடுத்துட்டு போவார். அங்க போய் இவளுக்கு ஒரு தம்பி பயல் இனிமேல் பிறப்பானோ, ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிம்பாரு. இளவரசன் நான் தான் என்று போட்டிக்கு வருவானோ, ஃபைலை க்ளோஸ் பண்ணுவார். ராணி அம்மா மனது வைத்தால் எதுவும் நடக்கும் அம்மா. ராணி அம்மா மட்டும் மனசு வச்சா போதுமா? ராஜாவுக்கும் அதுபோல் ஆசை நாள்தோறும் இருக்குதம்மா. அடிச்சாம்பார். இந்த சுதந்திரம் கூட்டு குடும்பத்தை கையை கோர்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிட்டு வர முடியுமா? மகராஜா ஏண்டா தேவையா? போடா உள்ள, பெரியவங்க முன்னாடி மூஞ்சியும் முகரையும் பாரு. நடக்காது. இந்த மகிழ்ச்சியை நீங்கள் கூட்டு குடும்பத்தில் எதிர்பார்க்க முடியாது. உண்மையான மகிழ்ச்சி தனி குடும்பத்தில் தான் இருக்கிறதுன்னாங்க. ஒரு குடும்பமே உட்காந்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துச்சு. ஒரு அப்பா, அம்மா, ஒரு மகன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு அசிங்கமான காட்சியை போட்டாங்க. உடனே அவங்க அப்பா, டே ரிமோட்டர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாரு. உடனே எடு அப்படின்னா. உடனே அவன் மகன் சொன்னேன், விடுப்பா அது சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னா. உனக்கு அப்புறம் அது தெரியும் அப்படின்னா. நேத்தே நாங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னாங்க. என்னது நேத்தே பார்த்துட்டீங்களா? சொல்லவே இல்லை, நானும் பார்த்துட்டு பண்ணலன்னு இருக்காரு அவங்க அப்பா. ஒரு மகிழ்ச்சியான கான்வர்சேஷன், ஒரு பரிமாற்றம், இதெல்லாம் வந்து எங்கே நடக்கும்? தனி குடும்பத்தில் நடக்கும். இப்படி ஒரு டிவியை வந்து ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக உட்காந்து கூட்டு குடும்பத்தில் பார்க்க முடியுமா? பெருசு எதை போடணுங்க? அருள் உரை மட்டும் கேட்டுட்டு ஆஃப் பண்ணிடு. அதுக்கு மேலே எவனாவது போட்டிங்க டிவியை உடச்சி போடுவேண்டாம் பாரு. இவன் சின்ன கார்ட்டூன் சேனல் மட்டும்தான் போடணும்பான். அவர் வயசு பிள்ளைய பார்த்தீங்கன்னா நல்ல படம், பாட்டு, ஒளியும் இதை போடு அப்படிம்பாங்க. எதைத்தான் போகிறது? ஒரே நேரத்தில் 5 நிகழ்ச்சியை ஒன்றா பார்க்க முடியுமா? முடியாது. தனி குடும்பத்தில் தான் அந்த மகிழ்ச்சி. யார்? பேராசிரியர் புனித ஏகாம்பரம் களை கட்டி போச்சு. கூட்டு குடும்பம் அப்படிங்கிற அணிக்கு வாங்க ஆசிரியை திருமதி ஜாஸ்மின் ஜோசப் அவர்களே. உங்கள் நிலைமை இன்றைக்கி ரொம்ப பரிதாபமாக இருக்குது. கூட்டு குடும்பத்துக்கு ஆனால் ஆதரவாளர்கள் பூரா அங்கே இருக்குது. கூட்டு குடும்ப கோஷ்டி பூரா வாங்க, தைரியமாக பேசுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது ஆதரவிக்க. தமிழங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தீ என்ற பாரதிதாசன் வரிகளுக்கு ஏற்றபடி நம் உயிரிலும் உணர்விலும் கலந்த தமிழ் மொழியை வணங்கி என் வாதத்தை ஆரம்பிக்கிறேன். தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவுதல் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அவரோட வாக்குக்கு ஏற்றபடி தமிழ் சேவையை உலகெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கும் நகைச்சுவை தென்றல் லியோனி அவர்களை வணங்கி
மற்றும் இக்கல்லூரி முதல்வர் அவர்களையும் வணங்கி இங்கே இருக்கும் அனைவர்களையும் வணங்கி முறையை ஆரம்பிக்கிறேன். அங்கே மாணவர்கள் சகோதரர்கள்லாம் ரொம்ப மிரண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போனோன்னா முதல்ல காஃபி போடணும் தம்பி. நீங்கள்லாம் புனிதா ஏகாம்பரம் சொல்லியிருக்காங்க இல்லையா, நீங்கள் போனோன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா நீங்கள் காஃபி போடணும். எல்லாம் பயந்து போய் உட்காந்துருக்காங்க. சேர்ந்துருங்க, அப்பதான் அம்மா காஃபி போட்டு உங்களுக்கு கொண்டு வருவாங்க. கம்பெனியே இல்லை, அவங்க யாருக்கு போய் காஃபியை போட்டு கொடுக்கறது? பாவம், அதெல்லாம் ஏங்கி போய் கிடக்குது. ஞாபகப்படுத்தாதீங்க, காலேஜ் டிஸ்கண்டினியூ ஆகிற போகுது. பேசுங்கம்மா. அதெல்லாம் நல்லா காப்பி போட்டு கொடுப்பாங்க. பிற்காலத்தில் என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோ. அப்புறம் மேடம் சொன்னாங்க, இவங்க பேராசிரியர் சொன்னாங்க, நாங்கள் வந்து எங்கள் மாமியார் வந்து புண்ணியவதி, நான் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே அவங்க போயிட்டாங்க. நல்ல வேலைக்கு போயிட்டாங்க, நல்ல புண்ணியம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்க புண்ணியவதி, நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. இல்லைன்னா புனிதா ஏகாம்பர மேடத்தோட ஒன்றா இருக்கணும்ல, அதனால் அவங்க போயிட்டாங்க. அவங்க உண்மையிலே புண்ணியவதி தான் அவங்க மாமியார். அப்புறம் இவர் இருக்கார்லங்க, இவர் குயிலன் இருக்கார்ல, அவரை பார்த்தா தனி குடும்பத்தில் இருக்கவர் மாதிரி அங்கே இருக்குது. கண்ணாடியும் ஆளுகளையும் பாரு, காத்தா இருக்கிறார். அவரை என்னன்னே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டது, ஏமா கேட்குற, ஏன் நிலைமை ஏன் கேட்குற? அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு நான் எப்படி துரும்பா இருக்கேன் பாத்தியா, என்னைய பார்த்தா தனி குடும்பத்தில் இருக்கவே மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டார். இந்த பட்டெல்லாம் அவர் எதுக்கு பட்டார் தெரியுமா? அடிபட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு இம்சப்பட்டு கடம்பட்டு உடம்பட்டு அவங்க மனைவிக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் மும்புட்டு வேதனையும் பட்டிருக்காரு மனுஷன். அந்த இழப்புக்கு காரணமே அதுதான். அப்புறம் நடுவர் சொல்கிறாரு, இது மகாராஜா ஒரு மகாராணின்னு வந்து தனி குடும்பத்தில் தான் பாட முடியும், கூட்டு குடும்பத்தில் பாட முடியாது. என்ன காலையிலேருந்து சாயந்தரம் வரை பாடிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டீங்களா? ஏதோ நேரம் கிடைக்கிறப்ப பாடுவோம்ப்பா. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கே போய் பாடுறது? மேடம் சொன்னாங்க, புனிதா ஏகாம்பரம் மேடம் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சந்தையை போடுவாங்க. இப்படி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்களே, சில்லற காசை ஜன்னல் வழியாக போட்டுருவோம் அப்படின்றாங்க. பேசுங்க. திருக்குறளில் வந்து கணவன் மனைவியை பற்றி தான் இருக்குது, பெற்றோர்களை பற்றி எங்கேயுமே இல்லைன்னு சொன்னாங்க. சரியாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். பெரியார் துணைக்குறள் ஒரு அதிகாரமே இருக்குது மேடம், 10 குறள் இருக்குது. பெரியவர்களுக்கு வந்து நம்ம எப்படி பணிவிடை செய்யணும் 10 குறள் இருக்குது. அதை மேடம் சரியாக பார்க்கல போல இருக்கு, மறந்துட்டு வந்து அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க மேடம். அவங்க வேற அந்த கணவன் மனைவி சாப்டரே படிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு, வேற எதுவும் படிக்கல போல இருக்கு அவங்க. புனிதா ஏகாம்பரம் மேடம். அப்புறம் திருக்குறளில் அந்த 3வது பாலத்தான் நல்லா நடத்துவாங்க போல இருக்கு அவங்க. உண்மையில அவங்க மாணவிகள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. கூட்டு குடும்பம்னா அது ஒரு ஒற்றுமை. ஒரு மலர் மாலையாகாது. ஒரு மலரை கொண்டு போய் இந்த மலர் மாலையை உனக்கு மாணிக்க மலையாக மாக்கிற நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு மலர் மாலையாகாது, தனி மரம் தோப்பாகாது. ஒரு குடும்பம்னா அங்கே ஒற்றுமை இருக்கணும். ஒற்றுமை இருந்தால் தான் நல்லா இருக்கும். மாமனார் மாமியார் மருமகன் பேரன்கள் எல்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும். நம்ம அப்பா இருக்காரு, அப்பா இல்லைன்னா என்ன, நம்ம தாத்தா இருக்காரு, பாட்டி இருக்காரு, நம்ம அம்மா இருக்காங்க அப்படின்னு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஒரு வாரமலரில் வந்து இது உங்களிடம்னு ஒரு பகுதியில் வந்து ஒரு இது வந்துருந்துச்சு. ஒரு நேர் எழுதியிருந்தாங்க. ஒரு வீட்டில் வந்து அந்த மகன் வந்து கோச்சிட்டு தனி கொடுத்தனம் போயிட்டார். அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை. தனி கொடுத்தன போனேன், நான் போகிறேன்னு கிளம்புறாரு. அப்பா சொல்லிட்டாரு, செத்தா கூட நீ வந்து என்னை மூஞ்சில் முழிக்கக்கூடாது, எனக்கு வந்து நீ கொல்லி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். மகன் சொல்கிறாரு, நீ செத்து கிடக்கிறப்ப பார்க்கலாம், நீ என்னை முழிச்சு பார்க்குறியா இல்லையான்னு, நான் கொல்லி வைக்கிறானா இல்லையான்னு. அந்த அளவுக்கு சண்டை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 குழந்தைங்க அவங்களுக்கு. ஒரு ஆக்சிடெண்ட்டில் நடந்தது உண்மை சம்பவம். ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த தாயும் தந்தையும் இறந்துட்டாங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து பாட்டி யார் தாத்தா யாருங்கிற உறவே இல்லாமல் வளர்ந்துட்டாங்க. கடைசிக்கு வந்து இப்போ அவங்க வந்து ஒரு நண்பர்கள் வீட்டில் வளர வேண்டிய சூழ்நிலை. அந்த பாட்டியும் தாத்தாவும் அந்த பேரப்பிள்ளையை வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டாலும் அந்த பிள்ளைகளால் இருக்க முடியல. காரணம் வந்து அந்த ஒரு எல்லாம் ஒற்றுமையாக ஒரு உணர்ந்து அவங்க வாழலை. அதனால தான் வந்து அந்த உறவுகள் இருந்து அந்த பிள்ளைங்க அனாதைகளாக இருக்காங்க. அதனால தான் வந்து நம்மளுக்கு ஒற்றுமை ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம ஊரில் வந்து ஒரு பிரச்சனை, ஒரு அடி தடி 4 பேர் வந்துட்டாங்க, இவரை போய் முன்னால் நிற்க வைக்க முடியுமா சொல்லுங்க? குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா இவரை முன்னால நிப்பாட்டினா என்னத்துக்காக அந்த குடும்பம்? இவர் சம்சாரம் பார்த்து இவரை காப்பாத்தினாதாங்க உண்டு. இவரை நம்பி எப்படிங்க தனி கொடுத்துன போனாங்க? அவர் நிம்மதியா உயிரோட இருக்கிறதே அந்த அம்மா கொஞ்சம் வீராப்பா இருக்க போய் தான்.
இல்லாட்டி அங்கே என்னத்தை வாழுது பாவம். இவரை நம்பி தனி குடித்தனம் வந்துச்சுன்னா அந்த பிள்ளை என்னத்துக்கு ஆகும் பாவம். இவரை தாங்க ஒரு நாள் பார்த்து கேட்டேன், என்னங்க நல்லா தனி குடித்தனம் வந்துட்டீங்களே, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப எங்கள் 2 பேருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் யாருக்கு வரும், அதெல்லாம் யாருக்கு வராது. நாங்கள் ரொம்ப ஒருத்தர் ரொம்ப புரிதலோடு இருக்கிறோம். எப்படிங்க, என் மனைவி எது செஞ்சாலுமே ஒன்று எனக்கு மகிழ்ச்சியை தரும் அல்லது என் மனைவிக்கு மகிழ்ச்சியை தரும். எப்படிங்க இவ்வளோ அருமையான அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், எங்கள் 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். என் மனைவி என் மேலே பாத்திரத்தை மட்டும்தான் ஒட்டி எறிவாங்க. குறி தப்புனுச்சுன்னா எனக்கு சந்தோஷம், குறி தப்பலைன்னா என் மனைவிக்கு சந்தோஷம். நாங்கள் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கோம். அவர் தனி கொடுத்தனும் போய் அவ்வளோ அருமையாக அவர் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரு. முகத்தில் எம்புட்டு தழும்பு வாத்தியா, மகிழ்ச்சி தாண்டவம் மாடி இருக்கும் போல இருக்கு குயில வீட்டில். இடது பக்கம் பூரா வெறும் புண்ணா இருக்கு மனுஷனுக்கு. உன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? உன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். பாட்டு கேட்டிருக்கோம்ல. வேற எங்கேயும் வேணாங்க, நம்ம டயானாவை எடுத்துக்கங்க, உலக புகழ் டயானாவை எடுத்துக்கங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அழகி, அவங்களுக்கு ரசிகர்கள் இல்லாத இடமே கிடையாது. அது இல்லாமல் அவங்க ஒரு பெரிய சமூக சேவகி. அவங்க வந்து எய்ட்ஸ்னால் நம்ம பயந்துக்கிட்டு இருந்த காலத்தில் அந்த எய்ட்ஸ் நோயாளியை போய் கட்டி தழுவி நம்ம எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினவங்க. அவங்க வந்து என்னைக்கு அந்த கூட்டு குடும்பத்துலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்தாங்களோ அன்னைக்கு அந்த குடும்பமே சின்னாபின்னம் ஆயிடுச்சு. அவங்க இன்னைக்கு சார்லஸ் அவர் தனியாக அவர் ஒருத்தரை தள்ளிட்டு போகிறாரு, மகன் இந்த பக்கம் ஒருத்தரை தள்ளிட்டு போகிறாங்க, இன்னொரு பக்கம் ஒருத்தரை தள்ளிட்டு பண்ணி குடும்பமே சின்ன அரச குடும்பம் தான் சின்ன பின்னம் ஆயிடுச்சு. என்னைக்கு வந்து ஒருத்தர் அந்த கூட்டு குடும்பத்துலேருந்து தனித்து வர்றாங்களோ அன்னைக்கு அந்த குடும்பமே நாசமாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யுஎஸ்எஸ்ஆர் எடுத்துக்கங்க, ரஷ்யாவை எடுத்துக்கங்க. ஒரு காலத்தில் வந்து அது வந்து ஒலிம்பிக் போட்டியில் வந்து எக்கச்சக்கமான மெடல்கள், தங்கம், அது இது மெடல்கள்லாம் வாங்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அவங்களால வாங்க முடியல. காரணம் என்னன்னா அவங்கள்ட்ட வந்து ஒற்றுமை இல்லை. இன்றைக்கி எல்லாம் பின்னம் ஆயிடுச்சு. பொருளாதாரத்துலையும் பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. இப்போ நல்ல குடும்பங்கிறது வந்து ஒரு பல்கலைக்கழகம் சொல்லியிருக்காங்க இல்லையா? பேசுங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் பாடியிருக்காங்க இல்லையா? நம்ம குடும்பம் வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து இருக்க நேரத்தில் தான் அது வந்து அந்த குழந்தைகள் வந்து எல்லா கலைகளையும் கற்றுக்கணும். இப்போ வந்து இவங்க சொன்னாங்க வந்து மாமியார் கொடுமை மாமனார் கொடுமை அப்படின்னு சொன்னால் அப்போ முதியோர் இல்லங்களே இருக்காதே. இப்படி தான் ஒரு தகப்பனை வந்து ஒரு மகன் வந்து முதியோர் இல்லத்துக்கு கூட்டிகிட்டு போனார். போய் என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்படி எங்கள் அப்பா வந்து நான் முதியோர் இல்லத்தில் விடணும். இவர் யாருங்க? நீ என் மகன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படிங்களா, நீங்களும் இப்போயே ஒரு இடம் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க, ரிசர்வேஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஏங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் இன்னும் வர காலத்தில் வந்து உங்கள் மகன் வந்து உங்களை சேர்க்க வருவார்ல, அப்போ இடம் பத்தாது, அதனால் நீங்கள் இப்போயே ரிசர்வேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதனால் வந்து நம்ம வந்து நம்ம இருக்க மாமியார் மாமனார் நாத்தனார் எல்லாரையும் நம்ம வந்து அனுசரித்து நடந்தோம்னா தான் அங்கே வந்து அந்த கூட்டு குடும்பத்தில் வந்து உண்மையான மகிழ்ச்சி இருக்கும்.